Thanks. So very good morning. Ashok Pesna, Senior Area Sales Manager. Wellness training இதோட day 1ல நம்ம பார்த்த விஷயங்கள் ஹெல்த்னா என்ன, வெல்னஸ்னா என்ன, ஹெல்த் நம்ம ஏன் வந்து பராமரிக்கணும். ஸோ அந்த ஐஸ்பர்க் கான்செப்ட் ஆஃப் டிசீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நோய்க்கான காரணங்கள் என்ன, நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும், ட்ரீட்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணுமா இல்லை ப்ரிவென்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஏன்னா ஒரு நோய் வரதுக்கு 2 காரணங்கள், ஒன்று இந்த ஸ்ட்ரெஸ், 2வது டாக்ஸின்ஸ். ஸோ இது எந்தெந்த ரூட்லேருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லைஃப்பை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேஜஸ்குள்ள தான் இருக்கும். ஒன்று ப்ரீ இல்னஸ், இன்னொன்று டிசீஸ் பீரியட். ஸோ நோய் வருவதற்கு முன் இருந்தாலும் நோய் வந்த பின் இருந்தாலும் என்ன மாதிரியான பாதிப்புகள் நமக்கு வரும் அப்படிங்கிறதுமே நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 2 ஸ்டேஜஸ்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, ஒன்று பொருளாதார பிரச்சனை வருது, 2வது ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது, மன அழுத்தம் அதிகமாகுது, அண்ட் 4வதா பார்த்தீங்கன்னா கனவுகள், இதெல்லாம் அடைய முடியாத அளவிற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அடிப்படையாக தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள், ஏன்னா கோடிக்கணக்கில் இந்த இருக்கக்கூடிய இந்த செல்கள் இதுதான் உண்மையிலேயே நம்ம ஆரோக்கியத்தை டிசைட் பண்ணக்கூடியது. நம்ம ப்ரீ இல்னஸ்ல இருக்குமா, டிசீஸ்ல இருக்குமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய இந்த செல்கள் லைஃப் லாங் இது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அந்த 5 தூண்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். தட் இஸ் முதல் தூண் டீடாக்சிஃபிகேஷன், நச்சுப் பொருள்கள் உடம்பை விட்டு வெளியில போகணும். 2வது உடலுக்கு தேவைப்படக்கூடிய நியூட்ரிஷன், ஊட்டச்சத்துங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 3வது ஃபிட்னஸ், உடல் எடை எப்போதுமே கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். 4வது ஆர்கன் சிஸ்டம், நம்ம உடம்புல ஒரு 13 சிஸ்டம்ஸ் இருக்கு. இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே ஹெல்த்தியா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதற்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுகிறது. அண்ட் 5வதா நம்ம பார்த்ததான் ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ். இந்த ஒரு சிஸ்டமும் ஒர்க் பண்றதுக்கு இந்த ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 5 தூண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று சில ப்ராடக்ட் கேட்டகரிஸ் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்டிஜ் பிரைம். வெஸ்டிஜ் பிரைம் ப்ராடக்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய இந்த 4 ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே அந்த கடைசி தூண் ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ், அந்த தூண்களுக்குள்ள அது அடக்கம். 2வது நம்ம பார்த்த இம்யூனிட்டி பூஸ்டர் இருக்கக்கூடிய 5 ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே அந்த 2வது தூண் நியூட்ரிஷன், அந்த தூணுக்குள்ள அடக்கம். அதுக்கடுத்து நம்ம பார்த்த கார்டியோவாஸ்குலர் அண்ட் கிளைசமிக் ஹெல்த், இதெல்லாம் எங்க சேரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 4வது தூண் ஆர்கன் சிஸ்டம்ஸ். ஏன்னா இதை சப்போர்ட் பண்றதுக்கு முக்கியமாக இந்த 2 நியூட்ரிஷன் அப்படிங்கிறது தேவை. அடுத்து நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் கேட்டகரி அப்படிங்கிறது இந்த 3வது தூண், தட் இஸ் ஃபிட்னஸ். உடல் எடையை நம்ம பராமரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஃபிட்னஸ் அண்ட் டயட் அப்படிங்கிறது நம்மளுடைய உயரத்திற்கு தகுந்தாற் போல உடல் எடை இருக்கணும். இதுதான் என்ன சொல்லணும், ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபிட்னஸ் இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம், 2 விதமா பார்க்கலாம். ஒன்று பாடி மாஸ் இண்டெக்ஸ் ரேஷியோ படி பார்க்கலாம், இல்லைன்னா ஐடியல் பாடி வெயிட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பாடி மாஸ் இண்டெக்ஸ் படி பார்க்கும்போது என்ன ஆகும், ஜெனரலாக அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இந்த ரேஷியோ எதுக்குள்ள வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். பட் ஐடியல் பாடி வெயிட்டை நம்ம கால்குலேட் பண்றது ஈஸி. உயரம் சென்டிமீட்டர்ல கால்குலேட் பண்ணி அதுலேருந்து 100 மைனஸ் பண்ணீங்கன்னா அதுதான் ஐடியல் பாடி வெயிட். ஒருத்தர் 170 சென்டிமீட்டர் உயரம் இருக்காரா, அப்போ அவருடைய பாடி வெயிட் வந்து ஒன்று 70 கிலோ இருக்கணும். இந்த 70 கிலோ அப்படிங்கிறது ஒன்று 65லேருந்து 75க்குள்ள இருக்கலாம். ஸோ இந்த பிளஸ் ஆர் மைனஸ் 5 kgs வரைக்கும் பாடி வெயிட் வந்து ஆட் ஆகலாம். ஸோ இதான் சொல்றோம் ஐடியல் பாடி வெயிட். அப்போ இந்த பாடி வெயிட் கரெக்டாக இல்லைன்னா என்ன ஆகும், சர்க்கரை நோய் வரலாம், வெயின் சம்மந்தப்பட்ட நோய் வரலாம், புற்றுநோய் வரலாம், நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரலாம், படுத்தா தூக்கம் கூட வரலன்னு கஷ்டப்படுறாங்களா, அதற்கும் உடல் எடை முக்கியமான ஒரு காரணம். 2வது டயட். டயட்டுங்கிறது நம்முடைய உணவுல நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், அந்த நியூட்ரிஷன் மேக்ரோ மைக்ரோ அப்படின்னு 2 விதமான நியூட்ரிஷன் பார்த்தோம். இந்த ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை ஏற்படலாம். ஸோ இது வராமல் தடுக்கிறதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய உணவுல சிம்பிளான உணவா இருக்கணும், எல்லா ஊட்டச்சத்துக்களும் இருக்கக்கூடிய உணவாக இருக்கணும், அதுதான் டயட். இந்த ஃபிட்னஸ் அண்ட் டயட்ல முக்கியமா நமக்கு தேவைப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த புரோட்டீன் பவுடர். ஏன் புரோட்டீன்? புரோட்டீன் அப்படிங்கிறது என்ன, இது ஒரு மேக்ரோ நியூட்ரிஷன் பார்த்தோம், நம்ம உடம்பிற்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து. இந்த மேக்ரோ நியூட்ரிஷன்ல புரோட்டீன் அப்படிங்கிறது ஜெனரலா தலைமுடி வளர்ச்சிக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, எலும்புகளோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது, மசில்ஸ் தசைகள் வளர்றதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. முக்கியமாக இதுல கலோரிகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறதுனால உடல் எடை ஏறாமல் தடுக்கக்கூடியது புரோட்டீன். ஸோ அதனால தான் இந்த புரோட்டீனை நம்ம ஒரு சப்ளிமெண்ட்டாகவும் எடுக்கிறதுனால நம்ம பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். எஸ்பெஷலி வெஸ்டீஜ் புரோட்டீன் பவுடர்ல இருக்கக்கூடியது வே புரோட்டீன் அண்ட் சாய் ஐசோலேட். வே அப்படிங்கிறது நம்ம பாடி ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு புரோட்டீன். சோயாபீன்ஸ்லேருந்து பிரித்து எடுக்கக்கூடிய அந்த புரோட்டீன் அதை சாய் ஐசோலேட் அப்படின்னு சொல்லுவோம். இது 2மே நம்ம பாடி ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணக்கூடியது. வெஸ்டீஜ் புரோட்டீன் பவுடர் ஒரு வேலைக்கு
ஒரு சர்விங் எவ்வளோ எடுக்கணும்னா 10 கிராம் அளவுக்கு எடுக்கணும். ஸோ ஜென்ரலாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்தோம்னா அது வந்து 5 கிராம் அளவு வரும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா 10 கிராம். ஒரு சர்விங் அப்படின்னா 10 கிராம் இருக்கணும். நம்மளுடைய ப்ரோட்டீன் பொறுத்த வரைக்கும் பாலில் கலந்து சாப்பிடலாம், தண்ணியில் கலந்து சாப்பிடலாம், ஜூஸில் கலந்து சாப்பிடலாம், சூப்பில் கலந்து சாப்பிடலாம், ஐஸ்கிரீமில் மேலே டாப்பிங் மாதிரி போட்டு சாப்பிடலாம், இல்லை உணவில் ப்ரோட்டீனை மிக்ஸ் பண்ணி அப்படியும் கூட எடுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நம்ம ப்ரோட்டீனை எடுக்கலாம். சுகர் இருக்கிறவங்க ப்ரோட்டீன் எடுக்கலாமா? எஸ், தாராளமாக எடுக்கலாம். நம்மளுடைய ப்ரோட்டீன் பொறுத்த வரைக்கும் அதில் நியூட்ரல் டேஸ்ட், அதில் அடிஷனலாக எந்த சுகர் அடிட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ சுகர் இருக்கிறவங்களும் தாராளமாக நம்மளுடைய ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கலாம். இப்போ பாடி பில்டிங் பண்ணுறாங்க, அப்போ அவங்களுக்குலாம் எப்படி கொடுக்கலாம்? ஒரு சர்விங் அவங்களுக்கு தேவைப்படுறது எவ்வளோனா 30 கிராம். 30 கிராம்னா இப்போ நம்மளுடைய ப்ரோட்டீன் பொறுத்த வரைக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவங்க எடுக்கணும். ஸோ ஜென்ரலாக ஒரு ப்ரோட்டீன் வந்து எப்போ எடுப்பாங்கன்னா ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ரோட்டீன் எடுப்பாங்க. ஸோ நம்மளுடைய ப்ரோட்டீன் அதே மாதிரி எடுக்கலாம். வெயிட்டை குறைக்கணும், எம்டி ஸ்டொமக்கில் ப்ரோட்டீன் எடுத்துக்குவாங்க. ஸோ ஒருத்தரோட தேவையை பொறுத்து வெயிட் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து ஒரு டைமோ 2 டைமோ ஒரு நாளைக்கு ப்ரோட்டீன் எடுத்துட்டு வரலாம். அதர்வைஸ் வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா ஆஃப்டர் ஃபுட் ப்ரோட்டீன் எடுத்துட்டு வரலாம். ஸோ வெயிட்டை மேனேஜ் பண்ணுறது தான் மெயினாக ப்ரோட்டீன். ஸோ வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா கரெக்ட் வெயிட் வரும், வெயிட் அதிகமாக இருந்தால் அது கரெக்ட் வெயிட் வரும். அதுதான் வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும். ஸோ வெஸ்டீஜ் ப்ரோட்டீன் பவுடர் இதோட வயசு ஜென்ரலாக 12லேருந்து எத்தனை வயசு வேணாலும் ப்ரோட்டீன் எடுக்கலாம். 5 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இன்விகோ ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கலாம். ஸோ ப்ரோட்டீன் எடுக்கிறதுக்கான வயசு இதுதான். இப்போ சில பேர் நினைக்கலாம் இந்த மாதிரி 2 வயசு 3 வயசுக்குலாம் ப்ரோட்டீன் வந்து என்ன ப்ரோட்டீன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 2 வயசு 3 வயசுக்குலாம் ஆக்சுவலாக ப்ரோட்டீன் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 5 வயசுக்கு மேலே ப்ரோட்டீன் கொடுத்தாலே போதும். உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எஸ், அமெரிக்கா, சைனா அடுத்ததா இன்னைக்கு இந்தியா ரொம்ப வேகமாக முன்னேறுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையில நிறைய பேர் இன்னைக்கு அதிக உடல் எடை இல்லை உடல் பருமன் இந்த ஸ்டேஜ்க்குள்ள இருக்காங்க. ஸோ உலகத்துல கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா 300 மில்லியன் பீப்புள் அதிக உடல் எடையில் உடல் பருமனாக இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட்ல கொடுக்குறாங்க. ஸோ பாடி வெயிட்டை குறைக்கிறதுக்கு, வெயிட் லாஸ் பண்றதுக்கான ப்ராடக்ட்ஸ் அதான் வெஸ்லிம் ரேஞ்ச், வெஸ்லிம் ஷேக். இந்த வெஸ்லிம் ஷேக் ஒரு வேலைக்கு எவ்வளவு தேவைன்னா 30 கிராம் அளவு தேவை. இது 30 கிராம்ல எவ்வளவு கிடைக்கும்? கிட்டத்தட்ட 10 கிராம் வரைக்கும் புரத சத்து கிடைக்கும், ஒரு 4 கிராம் வரைக்கும் நார் சத்து கிடைக்குது, 22 விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இது எல்லாம் சேர்க்கும்போது ஒரு வேலைக்கு ஒரு சர்விங் அப்படின்னு பார்த்தா 108 கிலோ கலோரி எனர்ஜி இது வந்து நம்ம பாடிக்கு கிடைக்கக்கூடியது. வெஸ்லிம் ஷேக்ல எக்ஸலண்டான ஒரு மேங்கோ ஃபிளேவர் வந்து இதுல இருக்கு. ஸோ இந்த மாம்பழ சுவை அப்படிங்கிறது ஜென்ரலா கொழுப்பு நீக்கப்பட்ட பாலில் கலந்து வெஸ்லிம் ஷேக் எடுக்கும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ கொழுப்பு நீக்கப்பட்ட பால் இது என்னால் தனியாக வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்களா, அப்போ அவங்க என்ன பண்ணலாம்னா தண்ணிலையும் கலந்து சாப்பிடலாம். பட் பால் தண்ணி இது ரெண்டும் சூடாக இல்லாமல் நார்மலாக இருக்கிறது நல்லது. இல்லை சில்லுன்னு சாப்பிட பிடிக்கும்னா சில்லுன்னு எடுத்துக்கலாம். வெஸ்லிம் ஷேக் எப்போ எடுக்கணும்னா ஒரு வேளை உணவு எடுக்காமல் அதற்கு பதிலாக வெஸ்லிம் ஷேக் எடுக்கணும். ஸோ ப்ரிஃபரபிளி எப்போ எடுக்கலாம்னா நைட். ஏன்னா நைட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உணவு எப்போதுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம்னா நைட் டைமில் வெஸ்லிம் ஷேக் வந்து எடுக்கலாம். வெஸ்லிம் ஷேக் எடுக்கிறதுனால என்ன ஆகும், ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும். அதனாலேயே நீண்ட நேரம் பசிக்காம சாப்பிடாம நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நீண்ட நேரம் நம்ம சாப்பிடாம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் இதெல்லாமே எரிச்சு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவக்கூடியது. ஸோ எந்த விதத்துலையுமே ஊட்டச்சத்தோட பற்றாக்குறை, இப்போ நம்ம ஒரு வேளை சாப்பிடலாம் என்ன ஆகும், எந்த விதமான ஊட்டச்சத்து நம்ம உடம்புக்குள்ள போகாது. அதை காம்ப்ரமைஸ் பண்ணாம வெஸ்லிம் ஷேக் எடுக்கிறதுல புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே கிடைக்குது. சின்ஸ் இதுல அந்த கொழுப்போ இல்லை சர்க்கரை சத்தோ ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால கலோரிகள் ஏறாது. ஸோ படிப்படியாக வெயிட் லாஸை கொடுக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்லிம் கேப்சூல். இன்ஃபேக்ட் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சார் வெஸ்லிம் ரேஞ்ச் வந்து இப்போ பயன்படுத்துறோம், இப்போ வெஸ்லிம் ரேஞ்ச் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டா திரும்ப பாடி வெயிட் கெயின் ஆகுமா? சரி, பாடி வெயிட் கெயின் ஆகுமா அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைல் பொறுத்த விஷயம். ஏன்னா வெஸ்லிம் ரேஞ்சை எடுத்துட்டு ஒரு 3 மாசம் 6 மாசம் நல்ல ஸ்ட்ரிக்டா எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் குறைஞ்சிச்சுன்னு திரும்ப பழையபடி மாற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். ஸோ நம்ம ஒரு கரெக்டான ஒரு சிஸ்டம், ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சோம்னா அதே லைஃப் ஸ்டைல் நம்ம கண்டினியூஸாக மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேசிக்காக 2 விஷயம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று உணவுல கட்டுப்படுத்தணும், 2வது ஏதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் ஏதோ ஒன்று பண்ணும்போது
நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை எரிக்க முடியும். ஸோ இதை ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலே திரும்ப உடல் எடை ஏறாமல் தடுக்க முடியும். பெஸ்லம் கேப்சூல்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 மூலிகைகளால உருவாக்கப்பட்டது. ஒன்று ஒப்பன்ஷியா. ஒப்பன்ஷியானா சப்பாத்தி களி. இது சப்பாத்தி களி இது இருக்கிறதுனால என்ன பண்ணும், நீண்ட நேரம் பசிக்காம மெயின்டைன் பண்ணும். ரத்தத்துல சர்க்கரையோட அளவு ஸ்லோவா ரிலீஸ் ஆகிறதுனால அவ்வளவு சீக்கிரத்தில் நமக்கு பசி எடுக்காது. ரெண்டாவது கார்சினியா, கொடம்புளி அப்படின்னு சொல்லி. இது கொடம்புளி இருக்கிறதுனால இது கொழுப்பு உருவாக்கக்கூடிய என்சைம்ஸ், இந்த என்சைம்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது. கோலியஸ் ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவர வகை. இது உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாமே எரிச்சு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். பைப்பரின், வால்மிளகு. இந்த வால்மிளகு இருக்கிறதுனால ஊட்டச்சத்துக்களோட அப்சார்ப்ஷன் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது 4 விதமான இன்கிரீடியன்ஸ். இது எல்லாமே ஒரு விதத்தில் பசியை கண்ட்ரோல் பண்ணுது, இன்னொரு விதத்தில் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாம கொழுப்பு எல்லாமே எரிச்சு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ மேற்கொண்டு கொழுப்பு உருவாகாமலும் தடுக்கக்கூடியது. பெஸ்லம் கேப்சூல் எப்படி எடுக்கணும்னா, இப்போ 100 கிலோக்கு மேலே இருக்காங்களா இல்லை 100 கிலோக்கு கீழே இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். இப்போ 100 கிலோக்கு மேலே இருக்காங்கன்னா 3 கேப்சூல் வரைக்கும் எடுக்கலாம். எப்போ எடுக்கணும், காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 3 கேப்சூல் போட்டுக்கலாம். இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பெஸ்லம் கேப்சூல் ஒரு 3 கேப்சூல் எடுத்துக்கலாம். 100 கிலோக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா 1 2. ஸோ பாடி வெயிட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து 1லேருந்து 3 கேப்சூல் வரைக்கும் எடுக்கலாம். காலையில் ஒரே ஒரு டைம் பெஸ்லம் கேப்சூல்ஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். பொதுவாக நம்மளுடைய தாகம் இல்லை எனர்ஜி இன்ஸ்டண்ட்டாக வேணுமா, நமக்கு எப்போதுமே டீயோ காஃபியோ கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை ஜூஸோ ஏதோ ஒன்று குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். பட் மோஸ்ட்லி இந்த ஜூஸோ கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை காஃபியோ டீயோ இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய இந்த க்ரீமர் இருக்கலாம், சுகர் இருக்கலாம், என்ன இன்கிரீடியன்ட் அதுக்குள்ளே இருக்கோ அது எல்லாமே அகைன் திரும்ப என்னன்னா கலோரியை ஆட் பண்ணக்கூடிய விஷயங்களாக தான் அதுக்குள்ளே இருக்கும். அப்போ இந்த கலோரியை குறைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பெஸ்லம் டீல இருக்கக்கூடியது ஒன்று கிரீன் டீ. ஸோ கிரீன் டீனால என்ன ஆகும், அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணும். தேவையில்லாமல் கொழுப்பு உருவாகாமல் தடுக்கக்கூடியது கிரீன் டீ. ரெண்டாவது கிரீன் காஃபி. கிரீன் காஃபி பசியை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அண்ட் கார்சினியா, கொடம்புளி. கொடம்புளிங்கிறது என்ன, கொழுப்பு உருவாகாமல் தடுக்கக்கூடியது. ஸோ இந்த 3 இன்கிரீடியன்ஸும் சேர்ந்து இருக்கக்கூடியதான் பெஸ்லம் டீ. பெஸ்லம் டீ எவ்வளோ இருக்குன்னா ஒரு வேளைக்கு 5 கிராம் அளவு. ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா 5 கிராம் அளவு கிடைக்கும். இந்த 5 கிராம் அப்படிங்கிறத சாதா தண்ணியிலையோ இல்லை சுடு தண்ணியிலையோ இல்லை கோல்டு வாட்டர்லையோ எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். பெஸ்லம் டீயை பொறுத்த வரைக்கும் இதற்கு பால் சர்க்கரை எதுவுமே சேர்க்கக்கூடாது. பிகாஸ் இதுலேயே ஹனி லெமன் ஃப்ளேவர் இதுவும் இருக்கு. ஸோ பெஸ்ட் திங், பெஸ்லம் டீயை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். இது 3மே பெஸ்லம் ரேஞ்சஸ், இது எல்லாமே பாடி வெயிட்டை குறைக்கிறதுக்கான ப்ராடக்ட்ஸ். ஸோ பெஸ்ட் திங் என்னன்னா, காலையில் எந்திரிச்சோடனே 1 2 3 கேப்சூல், பாடி வெயிட் எப்படி இருக்கோ அதற்கேற்றார் போல கேப்சூல்ஸ் எடுக்கலாம். காலை ஒரு 11 மணி 11:30 மணி அந்த மாதிரி ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னு தோணுதா, பெஸ்லம் டீ எடுத்துக்கலாம். அதே போல் ஈவினிங் ஒரு 5 6 மணிக்கு டீ குடிக்கணும்னு தோணுதா, பெஸ்லம் டீ எடுத்துக்கலாம். நைட்டு பெஸ்லம் ஷேக் ஒரு 8 9 மணி போல பெஸ்லம் ஷேக் எடுத்துக்கலாம். ஸோ இன்ஃபேக்ட் சில பேர் கேட்குறாங்க, சார் பெஸ்லம் ஷேக் எடுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்ப பசிக்குது, நான் அதை சாப்பிடலாமா அப்படின்னு. ஸோ வெயிட்டை குறைக்கணுமா வெயிட் ஏறணுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ பெஸ்லம் இது கம்ப்ளீட்டாக வெயிட் லாஸ்க்கான ப்ராடக்ட்ஸ். ஸோ பெஸ்லம் ப்ராடக்ட்ஸ் கூட சேர்த்து ஈவன் கோகோனட் ஆயில், ஃப்ளாக்ஸ் ஆயில், ஸ்பைருலினா எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தாலும் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ப்ரோட்டீன் பவுடர், டயட்ரி ஃபைபர், இந்த ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே அடிஷ்னலாக எடுக்கிறதுனாலுமே கூட என்னாகும், வெயிட் லாஸை கொடுக்க முடியும். அடுத்து டீடாக்ஸ் அண்ட் ரெஜுவினேஷன். ஸோ டீடாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புலேருந்து நச்சு பொருள்களை வெளியேற்றுவதற்காக தான் டீடாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெஜுவினேஷன் அப்படின்னா புனரமைப்பு, மறுவாழ்வு, புதுப்பித்தல். ஸோ நம்ம உடம்புல கோடிக்கணக்கான செல்கள் இருக்குன்னு பார்த்தோம். இந்த செல்கள் இது எல்லாமே திரும்ப ஆரோக்கியமாக மாறணும். அதாவது அந்த ப்ரீ இல்னஸ்ல இருக்கக்கூடிய செல்கள் திரும்ப ஹெல்த்தியாக மாறணும். அதற்கு இந்த டீடாக்ஸ் அண்ட் ரெஜுவினேஷன் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டீடாக்ஸ் அண்ட் ரெஜுவினேஷன் இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், முதல் ப்ராடக்ட்ல குர்குமின். குர்குமின் அப்படிங்கிறது என்ன, மஞ்சள். மஞ்சளுக்கு எத்தனையோ மருத்துவ குணம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மருத்துவ குணத்தை கொடுக்கக்கூடியத ஒரு முக்கியமான ஒரு பொருள் மஞ்சள்ல இருக்குன்னா அதற்கு பேரு தான் இந்த குர்குமின். பிளஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட ஆம்லா அண்ட் பைப்பரின், இந்த 3 இன்கிரீடியன்ஸ் இது சேர்ந்தது தான் குர்குமின் பிளஸ்.
குர்குமின் பிளஸ் எடுக்கிறதுனால என்ன ஆகும், நம்ம மூளையோட செயல்பாடுகள், அந்த காக்னிட்டிவ் பவர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஸோ இந்த மூளையோட செயல்பாடுகள் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வராமல் தடுக்கக்கூடியது குர்குமின் பிளஸ். கல்லீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வராமல் தடுக்கக்கூடியது குர்குமின் பிளஸ். ஸ்கின் சருமத்துல ஏற்படக்கூடிய நோய்கள், ஸோ முகப்பொருளிலிருந்து சொரியாசிஸ் வரைக்கும் எத்தனையோ சரும நோய்கள் இருக்கு, அந்த சரும நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது குர்குமின் பிளஸ். எலும்பு மூட்டு தேய்மானம் வராமலும் தடுக்கக்கூடியது குர்குமின் பிளஸ். இந்த குர்குமின் பிளஸ் பொறுத்த வரைக்குமே அந்த ஆன்டிசெப்டிக் தன்மை இருக்கு. ஆன்டிசெப்டிக் அந்த செல் பிடிக்காமல் தடுக்கக்கூடிய விஷயம் குர்குமின்ல இருக்கு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வீக்கம் பிளஸ் நச்சு பொருட்கள் இதெல்லாமே வெளியேற்றக்கூடிய தன்மை குர்குமின் பிளஸ்ல இருக்கு. முக்கியமாக புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை குர்குமின் பிளஸ்ல உண்டு. புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, அந்த ட்ரீட்மெண்டோட பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியதும் குர்குமின் பிளஸ். ஸோ குர்குமின் பிளஸ் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். பாரம்பரியமிக்க சீன மருத்துவத்திலிருந்து போற்றப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு காளான் அதுதான் இந்த கேனோடர்மா. அடர்ந்த காடுகளை செத்து போன பட்டு போன மரத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான சிகப்பு காளான் அப்படிங்கிறது முளைக்கும். இந்த காளானுக்கு நிறைய பேர் இருக்கு. இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட 38,000 வகை இந்த மாதிரியான காளான் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வெறும் 200க்கு மட்டும்தான் மருத்துவ குணங்கள் இருக்கு. அந்த 200லையுமே நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கேனோடர்மா. அதனாலதான் கேனோடர்மாவை கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேனோடர்மா கூட 400க்கும் மேற்பட்ட மருத்துவ குணங்கள் இதுல அடங்கி இருக்கு. பாலிசாக்கரைட்ஸ், அடினோசைன், ட்ரைடர்பினாய்ட்ஸ், கேனோடிக் எசன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 400+ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் வந்து கேனோடர்மால இருக்கு. இது பெஸ்ட் ஆல்கலாய்ட் அப்படின்னா நம்ம பாடியோட கண்டிஷனை அமிலத்தன்மையிலிருந்து கரியமிலத்தன்மையாக மாற்றக்கூடியது கேனோடர்மா. உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் நம்ம உடம்புல இருந்தாலும் அதுல இருந்து நம்ம செல்களை திரும்ப ஆரோக்கியமாக மாற்றக்கூடியது கேனோடர்மா. கேனோடர்மா எடுக்கிறதுனால ரத்த ஓட்டம் சீராகும். ரத்த ஓட்டம் சீராச்சுனாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களுக்கு முறையாக ஊட்டச்சத்துக்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும். இதனால நம்ம உடம்புல எப்போதுமே நல்ல ஒரு எனர்ஜி, ஸ்டாமினா, பவர் இது எல்லாமே இருக்கக்கூடியது. ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றோம். நம்ம உடலுக்கு என்ன தேவை, முக்கியமாக பிராணவாயு வேணும். ஸோ அந்த பிராணவாயுவோட சப்ளை இதை வந்து அதிகப்படுத்தக்கூடியது கேனோடர்மா. இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு, என்னன்னா 8000 parts per million. கேனோடர்மா எடுக்கிறதுனால ஒரு யோகா பண்ண என்ன அமைதியான ஒரு மனநிலை ஏற்படுமோ அந்த மனநிலையை கொடுக்கக்கூடியது கேனோடர்மா. கேனோடர்மா எடுக்கிறதுனால புத்தி கூர்மை, புத்திசாலித்தனம் இதுவும் அதிகரிக்கும். நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது கேனோடர்மா. ஸோ யாரெல்லாம் கேனோடர்மா எடுக்கலாம், ஜென்ரலாகவே டெய்லியே நம்ம கேனோடர்மா எடுத்துட்டு வரலாம். பட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பார்க்கும்போது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கேனோடர்மா எடுக்கலாம். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கேனோடர்மா கொடுக்கலாம். இன்ஃபேக்ட் லோ பிபி அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோ பிபி கண்டிஷன்ஸ்ல நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அது இந்த கேனோடர்மா மட்டும்தான். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, கேனோடர்மா கொடுக்கலாம். அதே மாதிரி ஹார்மோன் இம்பேலன்சஸ் இருக்கா, கேனோடர்மா ரெக்கமெண்ட் பண்ணலாம். நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கா, கேனோடர்மா ரெக்கமெண்ட் பண்ணலாம். கேனோடர்மா ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். கால் பாதம் வழியாகவும் நச்சுப்பொருள்களை வெளியேற்றக்கூடிய ஒரு மெத்தட் அதுதான் என்ன சொல்றோம், ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி. ஏன் இந்த மெத்தட் அவசியம்னா, பொதுவாக அக்குபஞ்சர் மெத்தட் படி பார்க்கும்போது நம்ம கால் பாதத்துல 60 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு உடல் உறுப்புகளை குறிக்கக்கூடியது. ஸோ நைட் தூங்கும்போது இந்த ஃபுட் பேட்சஸ் காலில் ஒட்டிட்டு படுத்தோம்னா காலையில பார்க்கும்போது இந்த கலர் பிளாக் இல்லை ப்ரௌன் கலர்ல மாறி இருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெட்டபாலிக் வேஸ்ட், டாக்ஸின்ஸ், கெமிக்கல்ஸ் இதெல்லாம் கால் பாதம் வழியாக வெளியில வருது. விச் மீன்ஸ் உடம்புல இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள்ல இருந்து இது வெளியில வர ஆரம்பிக்குது. இந்த ஃபுட் பேட்சஸ் இது வரைக்கும் பயன்படுத்தலாம்னா இதே போல ஒயிட் கலருக்கு திரும்ப மாறணும். அது வரைக்கும் இந்த ஃபுட் பேட்சஸ் பயன்படுத்தணும். யாருக்கு முதல்ல ஃபுட் பேட்சஸ் கொடுக்கலாம், யார் வேணாலும் ஃபுட் பேட்சஸ் எடுக்கலாம். பட் முக்கியமாக வாய் வழியா சப்ளிமெண்ட் சாப்பிட முடியாம இருக்கக்கூடிய நபர்கள், 2வது கிட்னி டயாலிசிஸ் பண்ணக்கூடியவங்க. ஏன்னா கிட்னி டயாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த விதமான சப்ளிமெண்ட்ஸும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். அதுல ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா இந்த டீடாக்ஸ் ஃபுட் பேட்சஸ். ஏன்னா கிட்னி செய்யக்கூடிய வேலையை இந்த டீடாக்ஸ் ஃபுட் பேட்சஸ் செய்யும். ஸோ ஒன்ஸ் வாய் வழியா சப்ளிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு வந்துட்டாங்கன்னா தென் ஃபுட் பேட்சஸ் விட்டுட்டு ஓரல் சப்ளிமெண்டேஷன் கொடுக்கலாம். நம்முடைய லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு எத்தனையோ மாறி போயிடுச்சு.
நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லை, நேரத்துக்கு நம்ம தூங்குறது கிடையாது, பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சிடுச்சு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐடி இண்டஸ்ட்ரியில, பிபிஓ இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களோட நிலைமைலாம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சாப்பிட்ற நேரத்துல தூங்குவாங்க, தூங்க வேண்டிய நேரத்துல வேலை செய்வாங்க, வேலை செய்ய வேண்டிய நேரத்துல தூங்குவாங்க. அப்போ இந்த சிஸ்டம் இது எல்லாமே டோட்டலா மாறும்பொழுது முக்கியமாக பாதிக்கப்படுறதுன்னா நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஏன்னா வாயில ஆரம்பிச்சு ஆசன வாயில முடியக்கூடியதுதான் நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம். இந்த என்டையர் சிஸ்டமே டோட்டலா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கிறதுனால உணவோட செரிமானத்திலையும் பிரச்சனை ஏற்படுது. ரெண்டாவது, மோஷன் போர்லையும் ப்ராப்ளம் இருக்கும். அதுதான் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியது. ரெண்டாவது, லூஸ் மோஷன். ஒன்று வரவே வராது, ஸ்டாப் ஆயிரும், இல்லைன்னா லூஸ் மோஷன் மாதிரி போக ஆரம்பிச்சோம், டயரியா, டிசென்ட்ரி இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படலாம். ஃபைபர் அப்படிங்கிறதுனா இதில் இருக்கக்கூடியது சிக்ரி ரூட் எக்ஸ்ட்ராக்ட், மால்டோடெக்சின் அண்ட் குவார்கம், 3 முக்கியமான ஃபைபர். ஃபைபர் பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம வயிறுல போயிட்டு இது செரிமானம் ஆகாது. இது ஒரு ஜெல் மாதிரி, ஒரு ரஃபேஜ் மாதிரி இது ஃபார்ம் ஆகும். இந்த ரஃபேஜ் என்ன பண்ணும்னா வயிறுலேருந்து சிறுகுடல் பெருகுடல் வழியா போகும்பொழுது தேவையில்லாத நச்சுப்பொருள்கள், கழிவுகள் இதெல்லாமே அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ போக 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 இந்த கழிவுகள், நச்சுப்பொருள்கள் அது அக்யூமுலேட் ஆகி இது அந்த பவல் மூவ்மெண்ட்னு சொல்லும், மோஷன் போகக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது, ஏற்படுத்தக்கூடியது அந்த டயட்ரி ஃபைபர். ஃபைபர் எடுக்கும்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிக்கும். ஏன்னா தண்ணி குடிக்க என்ன ஆகுதுன்னா இந்த ஜெல்லோட மூவ்மெண்ட் வந்து இன்னும் அதிகமாகும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஃபைபர் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா காரணம், ஃபைபர் எடுக்கும்போது என்ன ஆகும், ஜென்ரலா வயிறு அப்படியே திம்முன்னு ஆயிடும், பசிக்காது. அப்ப அதனாலேயுமே நம்மளுடைய உடல் எடையை குறைக்க முடியும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு, இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்கும் டயட்ரி ஃபைபர் தாராளமாக கொடுக்கலாம். பிகாஸ் இது ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஃபைபர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு வரணும். பெஸ்ட் டைமிங் எப்பன்னா காலையிலையும் மதியமும் சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி டயட்ரி ஃபைபர் எடுத்துட்டு வரலாம். ஸோ பொதுவாக சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எத்தனை விதமான சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் நம்மளும் நிறைய பாதுகாப்பு அப்படிங்கிறத கொடுப்போம். பட் கண் பொறுத்த வரைக்கும் கண்ணில் ஒரு நோயாக மாறுற வரைக்கும் நம்ம பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. இப்போ கண்ணில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கண்ணில் எரிச்சல், நமச்சல், வலி, வீக்கம் இதெல்லாமே வரலாம். கண்ணுலேருந்து தனித்தனியாக வந்துட்டே இருக்கலாம். பார்வை மங்க தொடங்கும், எழுத்துக்கள் தெளிவாக தெரியாது, உருவங்கள்லாம் ஒரு மாதிரி கலங்களா மாறுற மாதிரி தெரியும், வெளிச்சத்தை பார்த்தா கண்ணு கூசும், நைட்ல வண்டி ஓட்டுறதுக்கு கஷ்டப்படுவாங்க, பிகாஸ் ரோட் அப்படியே கிளியராகவே வந்து தெரியாது, மெட்ராஸை, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் கண்ணில் ஏற்படலாம். இதெல்லாம் காமனாக வரக்கூடிய ஐல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். பட் இதை தாண்டி சில நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று குளுக்கோமா. குளுக்கோமாங்கிறது நம்ம கண்ணுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு. இந்த ஆப்டிக் ப்ரெஷர் இது அதிகமாக ஒரு ஸ்டேஜில் கண் பார்வை போயிடும். ரெண்டாவது மேக்குலா. மேக்குலாங்கிறது நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதுலேருந்து மூளைக்கு நரம்புகள் கனெக்ட் ஆகுது, ஆப்டிக் நர்வ்ஸ். ஸோ இந்த ஆப்டிக் நர்வ்ஸ் பொதுவாகவே ஒரு 40-50 வயதை தாண்டும் போதே கொஞ்சம் கொஞ்சமா வீக்காக ஆரம்பிக்கும். இதனாலுமே பார்வை கோளாறுகள் ஏற்படலாம். அண்ட் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் கண் பார்வை கோளாறுகள் ஏற்படும். ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ் இதுல முக்கியமா இருக்கக்கூடியது என்னன்னா லூட்டின் அண்ட் ஜியாசாந்தின். இந்த லூட்டின் ஜியாசாந்தின்றது இது ரெண்டுமே ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம கண்ணுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடியது. ஆனா நம்ம உடம்புனாலே கண்ணுனாலே உற்பத்தி செய்ய முடியாது. அப்ப நம்ம எடுக்கக்கூடிய உணவுல இருந்து அது கிடைக்கணும். ஸோ உணவுலையுமே இது பற்றாக்குறை இருக்கிறதுனால தான் ஒரு சப்ளிமெண்டா அதை நம்ம எடுக்கிறோம். மேரிகோல்டு அப்படிங்கிற ஒரு பூ இருக்கு, பெல்பெரிங்கிற ஒரு பழம் இருக்கு. இந்த மேரிகோல்டு மெட்ராஸை வராமல் தடுக்கும், கண்ணில் ஏற்படக்கூடிய வலி, எரிச்சல், நமச்சல், வீக்கம் இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடியது. பெல்பெரி இது அந்த வயதான காலத்துல ஏற்படக்கூடிய கண்ணில் அந்த தேய்மானத்தை உருவாக்காமல் தடுக்கக்கூடியது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் கண்ணாடி போட்டிருக்கேன், ஐ சப்போர்ட் எடுத்துக்கிட்டா நான் கண்ணாடி ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேபி முடியாதுன்னு சொல்ல முடியாது, மேபி பாசிபிலிட்டி இருக்கு. பட் அது லாங் டேர்ம்ல தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ 1 மாசம் போட்ட 2 மாசம் போட்ட என்னால் கண்ணாடி இல்லாமல் வந்து படிக்க முடியல, பார்க்க முடியல அப்படின்னா பிகாஸ் எத்தனை வருஷமா ஒருத்தர் கண்ணாடி போட்டிருக்காங்க, அவங்களுடைய பவர் எவ்வளோ இருக்கு, ரெட்டினால என்ன மாதிரியான டேமேஜஸ் இருக்கு, இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ லாங் டேர்ம்ல மேபி 1 or 2 years ரெகுலரா எடுக்கும்போது அதுலேருந்து இந்த பெனிஃபிட்ஸ் கிடைச்சா கிடைக்கலாம். பட் நம்ம எந்த விதமான கேரண்டி இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கறது கிடையாது. ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல்,
சாப்பிடும் போதே சேர்த்து கேப்சூலை முழுங்கணும். அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட உடனடியாக ஐ சப்போர்ட் எடுத்துட்டு வரலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பெண்களுக்கான ஆரோக்கியம். ஸோ பெண்களுக்கான ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஸ்டேஜஸ்ல இந்த பாதிப்புகள் ஏற்படும். என்னென்ன ஸ்டேஜஸ்னா, ஒன்று பெண்கள் அந்த பீரியட்ஸ் அட்டன் பண்ணக்கூடிய அந்த வயது, இரண்டாவது பிரெக்னன்சி, இந்த 10 மாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 10 மாதத்துல ஹார்மோன்ஸ் வந்து எவ்வளவு டிஸ்டர்பன்சஸ் ஆகலாம். அண்ட் மூன்றாவது மெனோபாஸ், 50 வயதை தாண்டும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பீரியட்ஸ் நிற்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜஸ்லயும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாகும். இதனாலுமே நிறைய நோய்கள் பெண்களுக்கு ஏற்படலாம். ஸோ பொதுவாக ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய நோய்கள் என்னன்னா, அதுவும் பெண்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, ஒன்று அனீமியா, ரத்த சோகை. பெண்களுக்கு 12 to 14 கிராம்ஸ் பர் டெசிலிட்டர் ஹீமோகுளோபின் இருக்கணும். பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் 8-9க்கு மேல ஹீமோகுளோபின் இருக்கிறது இல்லை. ரெண்டாவது தைராய்டு ப்ராப்ளம். ஸோ பெண்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இந்த தைராய்டு ப்ராப்ளம். தைராய்டில் என்ன ஆகுது, ஒன்று பாடி வெயிட் வந்து ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக வந்து குறையும். தொண்டை குரல் வந்து அப்படியே மாற ஆரம்பிக்கும். இதயம் சம்பந்தப்பட்ட நோய் பெண்களுக்கும் ஏற்படலாம். மார்பக புற்றுநோய் வரலாம். நீர்க்கட்டிகள், கர்ப்பப்பை சுற்றி நீர்க்கட்டிகள் ஏற்படக்கூடியது. இன்ஃபேக்ட் எலும்போட தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலும்புகள் என்ன ஆகுனா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்ட் ஆயிடும். ஸோ ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி பலவிதமான நோய்கள் பெண்களுக்கு ஏற்படலாம். ஸோ இது எல்லாமே கண்ட்ரோல் பண்றது தான் ஷதாவரி மேக்ஸ். ஷதாவரி அப்படின்னா என்ன, தண்ணீர் விட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஷதாவரி. இந்த ஷதாவரியில் இருக்கக்கூடிய சாப்பனன் அப்படிங்கிற பொருள், இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இதோட மருத்துவ குணத்திற்காக பெண்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்காக இதை பயன்படுத்தி வந்திருக்காங்க. ஷதாவரி மேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது கூடவே அசோகா அண்ட் லிக்கோரைஸ், இந்த 2 இன்கிரீடியன்ஸ் இதுல அடங்கியிருக்கு. ஷதாவரி எடுக்கிறதுனால என்ன ஆகும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் கண்ட்ரோல் ஆகும். ரெண்டாவது, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், குழந்தை பெற்றுக்கிறதுக்கான அந்த உடல் தகுதியை கொடுக்கக்கூடியது ஷதாவரி. செரிமான சக்தி அதிகப்படுத்தக்கூடியது ஷதாவரி. அசோகா, அசோக மரத்துல இருந்து இருக்கக்கூடிய இந்த மரப்பட்டை, இந்த அசோகா இருக்கிறதுனால இந்த பீரியட்ஸ்ல வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படாமல் தடுக்கும். ஸோ பீரியட்ஸ் என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். சில பெண்களுக்கு என்ன ஆகும், அதிகமான ரத்தப்போக்கு இருக்கும். சில பெண்களுக்கு முதல் நாள் ரத்தப்போக்கு இருக்கு, அதுக்கப்புறம் ப்ளீடிங்கே இருக்காது. சில பெண்களுக்கு 7 நாள் வரைக்கும் கூட கண்டினியூஸா 7 to 10 நாள் வரைக்கும் கூட ப்ளீடிங் வந்து இருக்கலாம். சில பெண்களுக்கு என்ன ஆகும்னா 15 நாளுக்கு ஒரு முறை பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகும், தட் இஸ் ப்ளீடிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது பீரியட்ஸ்ல வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், இதை தடுக்கக்கூடியது அசோகா. லிக்கோரைஸ், அதிமதுரம் அப்படிங்கிறது அந்த நீர்க்கட்டிகள் வராமல் தடுக்கும். அதே போல ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம், பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய மன அழுத்தம், உடல் சோர்வு, இது ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஷதாவரி மேக்ஸ். ஸோ ஷதாவரி மேக்ஸ் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். ஃபோலிக் 9+, அனீமியா, ரத்த சோகை பெண்களுக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அப்ப இந்த ஹீமோகுளோபின், ஹீமோகுளோபின்னா என்ன, ஹீம்னா அயன், இரும்பு சத்து இல்லாமல் ரத்தம் உற்பத்தி ஆகாது. நல்ல ரத்தம் வேணுமா, அப்ப நல்ல சிகப்பணுக்கள் வேணும். அதனால தான் ஃபோலிக் ஆசிட், அதாவது ஃபோலிக் அண்ட் அயன் இதுல இருக்கு. பிளஸ் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன, இதுல பெண்களோட ஆரோக்கியத்திற்காக விட்டமின் சி இருக்கு. விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இரண்டாவது, ஊட்டச்சத்துக்களோட அப்சார்ப்ஷன் அதிகப்படுத்தக்கூடியது விட்டமின் சி. அதே போல விட்டமின் B12 இருக்கு, நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் பெண்களுக்கு வராமல் தடுக்கக்கூடியது. மூன்றாவது ஜிங்க், எலும்போட தேய்மானம் வராமல் தடுக்கக்கூடியது. ஸோ ஃபோலிக் 9+ ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். பொதுவா ஆண்கள் விட பெண்களுக்கு அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு நோய், அதுதான் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். காரணம் என்ன, பெண்கள் விட ஆண்களுக்கு அந்த யுரித்ரா அப்படிங்கிறது பெருசா இருக்கும். பெண்களுக்கு இது சின்னதா இருக்கிறதுனாலேயே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி ஏற்படலாம். இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 80 லட்சம் பெண்களுக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடியது. அதில் ஒரு 20% பெண்களுக்கு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள திரும்ப இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ரிப்பீட் ஆகலாம். ஸோ ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இந்த 4 பகுதிகள், ஒன்று கிட்னி. ஸோ இந்த கிட்னியில என்ன ஆகுது, யூரின் வந்து தனியாக பிரிக்கப்படுகிறது. அந்த யூரின் கலெக்ட் ஆகக்கூடியதான் அந்த யூரிட்டர் அப்படின்னு சொல்லி. இதுல இருந்து சிறுநீர் பை, பிளாடர், இந்த சிறுநீர் பையில யூரின் கலெக்ட் ஆகும். அண்ட் இந்த யுரித்ரா, அந்த யுரித்ரா வழியா தான் யூரின் வெளியில போகக்கூடியது. ஸோ இந்த 4 பகுதிகளில் எங்க
இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அது யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ். அறிகுறிகள் யூரின் போகும்போது அதிக எரிச்சல், வலி, நமச்சல் இதெல்லாம் இருக்கலாம். அர்ஜென்சி, யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குலாம் இப்பதான் யூரின் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும், திரும்ப திரும்ப யூரின் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். யூரின்ல ரத்தம் கலந்து வரலாம், பால் மாதிரி ஒயிட் கலர்ல யூரின் மாறலாம். அதே மாதிரி யூரின் வந்து அதிகமாக நுழைச்சிட்டு வரலாம். பெண்களுக்கு அடி வயிறுல தொடர்ந்து வலி இருந்துச்சுன்னா யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸோட அறிகுறிகள். இதற்காக தான் நம்ம கிட்ட கிரான்பெரி அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். நார்த் அமெரிக்காவில் அதிகம் விளையக்கூடிய ஒரு பழவகை அதுதான் இந்த கிரான்பெரி. இன்ஃபேக்ட் பழங்காலத்திலே இந்த கிரான்பெரியை பொறுத்த வரைக்கும் இது லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், செரிமான பிரச்சனைக்கு இது பயன்படுத்திட்டு வந்தாங்க. பட் மோஸ்ட்லி இந்த கிரான்பெரியை சிறுநீரக தொற்றுக்கு இது முக்கியமாக கொடுப்பாங்க. இதுல ப்ரோ ஆந்தோசைனடின்ஸ், டயட்ரி ஃபைபர் அண்ட் விட்டமின் சி, இந்த முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் விட்டமின் சியும் ஃபைபரும் இந்த கிரான்பெரியில இருக்கு. டிமானோஸ் அப்படிங்கிறது என்ன? பொதுவாக ஆப்பிள், ஆரஞ்சு, பீச்சஸ், ப்ளூபெரி, பில்பெரி இந்த மாதிரி பழங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுகர், அதுதான் என்ன சொல்லுவோம், இந்த டிமானோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிரான்பெரி வித் டிமானோஸ் இந்த காம்பினேஷன் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிளாடர் சிறுநீர் பையில இந்த நோய் தொற்றுகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. ரெண்டாவது, இந்த 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள இன்ஃபெக்ஷன் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொன்னா இல்லைங்களா, அந்த ரிப்பீட் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது டிமானோஸ். அதனால தான் கிரான்பெரி டிமானோஸ் ஒரு காம்பினேஷன்ஸ்ல இந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிரான்பெரி ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 கேப்சூல் வரைக்கும் எடுக்கலாம். சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். இந்த ஒரு ப்ராடக்ட் கிரான்பெரி மட்டும் 5 வயசுலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல பொதுவாக அந்த டாய்லெட்ஸ் எல்லாம் கிளீனா இல்லை அப்படின்னா அப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும். ஸோ அதனால இந்த சின்ன வயசுலேயே 5 வயசுலேருந்தே இந்த கிரான்பெரி கொடுத்து வரலாம். பொதுவா இன்னைக்கு வயோதிகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத முதல் நாள் செஷன்ல இருந்து நம்ம பார்த்து போறோம். இந்த வயோதிகம் அட்வான்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் எதை காமிக்கும் அப்படின்னா, ஒண்ணு நம்மளுடைய தலைமுடி காமிக்கும், ரெண்டாவது நம்முடைய ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து காமிக்கும். ஒரு குரானாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குரானாலஜி அப்படிங்கிறது என்ன? பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் உடம்புல அந்த பிறக்கும் போதே இந்த ஜீன்ஸ் அதை வந்து எழுதி வச்சாச்சு. இந்தந்த வயசுல இந்தந்த மாற்றங்கள் உடம்புக்குள்ள வரணும். ஸோ முதல்ல நம்ம பிறந்ததுலேருந்து அந்த growth அப்படிங்கிறது இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் டி growthன்னு சொல்லுவோம், கீழே இறங்க ஆரம்பிக்கும். பட் என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு வயோதிகம் அட்வான்ஸ் ஆக ஆரம்பிக்கிறதுனால 60 வயசுக்கு மேல வர வேண்டிய நோய்கள் 40 வயசுல வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்ஃபேக்ட் இந்த வயோதிகம்னால காமிக்கக்கூடிய விஷயங்கள், தலைமுடி பிரச்சனை, ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம், நகம் ரிலேட்டடான ப்ராப்ளம், இதுவும் இப்ப அட்வான்ஸா 30-40 வயசுல வர ஆரம்பிக்குது. என்னென்ன காரணங்கள் அப்படின்னா, இது 2 விதமா பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் அப்படின்னு பார்க்கும்போது பொல்யூஷன், காற்றுல இருக்கக்கூடிய எத்தனை விதமான பொல்யூஷன், இதனால தலைமுடி ஸ்கின் டோட்டலா இரிட்டேட் ஆகலாம். ரெண்டாவது, பயன்படுத்தக்கூடிய சோப்பு, ஷாம்பு, இதுவும் நம்ம ஸ்கின்னை, தலைமுடியை டோட்டலா இரிட்டேட் பண்ணக்கூடியது. டஸ்ட், ஸ்மோக்கு, அதிக நேரம் சன்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகுறது, இது மாதிரி பல காரணங்கள். இது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அப்ப இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன? அதிக மன அழுத்தம், ஊட்டச்சத்து குறைபாடு, சிகரெட், புகையிலை, ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள், முக்கியமாக அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த ஊட்டச்சத்துக்களோட குறைபாடுகளால் தான் இன்னைக்கு டோட்டலா ஸ்கின்ல, தலைமுடியில, நகத்துல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுகிறது. ஸோ அதுக்காக தான் ஹேர் ஸ்கின் நெயில் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் இருக்கு. ஹேர் ஸ்கின் நெயில் இந்த ப்ராடக்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று கிரீன் டீ. ஸோ கிரீன் டீ பொறுத்த வரைக்கும் அந்த நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்தும், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைக்கக்கூடியது கிரீன் டீ. நம்ம பாடி எப்போதுமே லைட்டா மெயின்டைன் பண்ணக்கூடியது கிரீன் டீ. ரெண்டாவது, போரேஜ் ஆயில். போரேஜ்னா ஒமேகா, அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு வகை, அதுதான் இந்த போரேஜ். பிளஸ் இதுல அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. நம்ம பாடிக்கு என்னெல்லாம் தேவையோ முழுமையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடியது இந்த ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல்ஸ். ஸோ ஹேர் ஸ்கின் நெயில் எடுக்கிறதுனால என்னென்னலாம் நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா, தலைமுடி கொட்டுறது தடுக்க முடியும், முடி கால்கள் வந்து திரும்ப growth கொடுக்கக்கூடியது, இள நரை ஏற்படாமல் தடுக்கக்கூடிய. ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின்ல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னா பிளாக் ஸ்பாட்ஸ் மாதிரி ஸ்கின்ல வரலாம், எஸ்பெஷலி ஃபேஸ்ல. கலர் சேஞ்ச் ஆகும், டேனிங் அப்படின்னு சொல்லி அந்த டேனிங் ஏற்படாமல் தடுக்கலாம், பிக்மெண்டேஷன் வராது, எக்ஸிமா, ஸோ தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், டெர்மடைட்டிஸ், இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடியது ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல்ஸ்.
ஸோ நகத்தோட ஷேப்பு சைஸு இதெல்லாமே கரெக்டாக வளர்றதுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது ஹேர் ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ். டெய்லி ஒரு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். லைஃப் லாங் நம்ம பாடியை நம்மளுடைய நடமாட்டத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிஸ்டம், அதுதான் இந்த போன் அண்ட் ஜாயிண்ட் சிஸ்டம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஸ்கெல்டல் சிஸ்டம், இந்த மண்டையில ஆரம்பிச்சு கால் பாதம் வரைக்கும் நம்ம உடம்பு முழுக்க ஓடக்கூடியதான் இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம். இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புக்குள்ள 206 எலும்புகள் இருக்கு. இந்த எலும்புகளை இணைக்கிறது 360 ஜாயிண்ட்ஸ். ஒரு 2 எலும்புகளோட இணைப்பு, இதுதான் சொல்லுவோம் ஜாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு எலும்புக்கு மேலேயும் கீழையும் ஒயிட் கலர்ல ஒரு பகுதி இருக்கு, அதுக்கு பேர் தான் கார்டிலேஜ். இந்த கார்டிலேஜ்னா குருத்தெலும்புன்னு சொல்லுவோம். இந்த குருத்தெலும்பு 2 எலும்புக்கு நடுவுல ஒரு குஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 எலும்பும் ஒரு கேப் இருக்கும், ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அப்ப இந்த எலும்பு மேலேயும் இந்த எலும்பு மேலேயுமே இந்த கார்டிலேஜ் இருக்கிறதுனால இவ்வளவு கேப் இருக்கும். ஸோ ஒரு குஷன் மாதிரியான எஃபெக்டை வந்து இது கொடுக்கும். அப்ப நார்மலா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், நடக்கும்போது ஓடும்போது குதிக்கும் போது அந்த ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு தெரியாது. நம்ம உடம்புல 206 எலும்புகள் 360 ஜாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இன்ஃபேக்ட் இந்த கை விரல்ல ஆரம்பிக்கக்கூடிய சின்ன சின்ன ஜாயிண்ட்ல ஆரம்பிச்சு பெரிய பெரிய ஜாயிண்ட் இருக்கு. இந்த கழுத்து பகுதி செர்விக்கல் ஜாயிண்ட் இருக்கு, லோ பேக் ஸ்பைன்ல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் இருக்கு, ஷோல்டர் இருக்கு, எல்போ இருக்கு, ரிஸ்ட் ஜாயிண்ட் இருக்கு, அதே மாதிரி ஹிப்பு, கால் மூட்டு, ஆங்கிள். ஸோ இந்த ஜாயிண்ட்ஸ் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய ஜாயிண்ட்ஸ். ஒரு சின்ன டேமேஜ் ஏற்பட்டாலுமே லைஃப் லாங் பாதிப்பை கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல பொதுவாக என்ன சொல்றாங்க, 40 வயசை தாண்டின பிறகு இந்த தேய்மானம்ங்கிறது அதிகமாகும். குருத்தெலும்போட தேய்மானம் அதிகமாகிறதுனால ஜாயிண்ட் பெயின் முதல்ல ஸ்டார்ட் ஆகலாம். இன்ஃபேக்ட் அதிக உடல் எடை, சரியான ஊட்டச்சத்து இல்லாதது, கால்சியத்தோட பற்றாக்குறை, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறது, இந்த மாதிரி பல காரணங்களால இந்த குருத்தெலும்போட தேய்மானம் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப என்ன ஆகும், முதல்ல வரக்கூடிய ஜாயிண்ட் பெயின் அடுத்ததா ஆர்த்ரைட்டிஸா மாறும். சில பேருக்கு அது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்புகள் ஸ்பாஞ்சு மாதிரி ஆயிடும், சாஃப்ட் ஆயிடும், ஈஸியா ஃப்ராக்சர் ஆகும். அதான் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் பாதிக்கப்பட்டாலே நம்மளுடைய நடமாட்டமே டோட்டலா ஸ்டாப் ஆகிடும். என்ன சொல்றாங்க, இந்த போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த்ல பாதிக்கப்பட்டவங்களை கிட்டத்தட்ட 80% பேர் அவங்களுடைய நடமாட்டத்துல லிமிடேஷன் இருக்கு. ஒரு 20% பேருக்கு அடுத்தவங்க துணை இல்லாம அவங்களால நடக்கப்பட முடியாது. இந்த லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன, பிகாஸ் இப்ப என்ன ஆகும், இது இந்த ஃபர்ஸ்ட் படத்துல நம்ம பார்க்கக்கூடியதான் இந்த வெள்ளை கலர் இருக்கக்கூடியது குருத்தெலும்பு. 2 எலும்புகளுக்கு நடுவில் ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி இது இருக்கும். இப்ப 40 வயசு தாண்டும் பொழுது இந்த குருத்தெலும்பு தேய என்ன ஆரம்பிக்குது, இந்த 2 எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் குறைஞ்சிட்டே வரும். ஸோ ஒரு ஸ்டேஜ்ல இந்த எலும்புகள் ஒன்னோட ஒன்று அப்படியே உரைய ஆரம்பிக்கும். இந்த உரைய ஆரம்பிக்கும் போதுதான் கை காலை மடக்க முடியாது, வலி எடுக்கும், தரையில உட்கார முடியாது, நிமிர்ந்து நிற்க முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாது, மாடிப்படி ஏற முடியாது. இது எல்லாத்துக்குமே ஒரு லிமிடேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த லிமிடேஷன்ஸை கொடுக்கக்கூடியதான் இந்த ஆர்த்ரைட்டிஸ். அதுல ஆஸ்டியோ அப்படிங்கிறது ஆண்கள் பெண்கள் யார் பண்ணாலுமே 40-45 வயசு மேல வரக்கூடியது. ரொமட்டாய்டு அப்படின்னா முக்கியமா பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இதுவும் ஒரு கேன்சர் மாதிரியானது. தமிழ்ல சொன்னா இது முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முடக்குவாதத்திற்கு இன்னைக்கு பெரிய ஒரு தீர்வுங்கிறது இன்னைக்கு கிடையாது. ஏன்னா இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டிஃப் ஆயிடும். இந்த ஸ்டிஃப் ஆகிறதுனால கையை மடக்க கூட முடியாது, காலையில பெட்ல இருந்து எந்திரிச்சு உட்கார கூட முடியாது. இன்னி வரைக்கும் இந்த ரொமட்டாய்டு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சரியான ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடையாது. அப்ப குளுக்கோசமின் அப்படிங்கிறது என்ன, நம்ம உடம்புலேயே உற்பத்தி ஆகக்கூடிய முக்கியமான ஒரு அமினோ சுகர், அதுதான் இந்த குளுக்கோசமின். இந்த குளுக்கோசமின்னாலதான் குருத்தெலும்போட வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. குருத்தெலும்பு தேய்மானம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது குளுக்கோசமின். ஜென்ரலா அந்த 35-40 வயசை தாண்டும் போது குளுக்கோசமினோட உற்பத்தி நம்ம உடம்புக்குள்ள குறையுது. அதனால தான் இந்த மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் அப்படின்னு இல்லை, இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துங்க, ஹோமியோபதி எடுத்துங்க, இல்லை நேச்சுரோபதி எது எடுத்தாலுமே எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது இந்த குளுக்கோசமின். ஏன்னா உடம்புல இது உருவாகிறதுனால. ஸோ வெஸ்டீஜ் குளுக்கோசமின் ஒரு நாளைக்கு
2 ல இருந்து 3 டேப்லெட் வரைக்கும் சாப்பிட்ட உடனடியாக குளுக்கோசமின் எடுத்துட்டு வரணும். ஸோ குளுக்கோசமின் எடுக்கிறதுனால அந்த குருத்தெலும்போட தேய்மானத்தை தடுக்கும், வலி வீக்கம் இதெல்லாத்தையும் குறைக்கக்கூடியது குளுக்கோசமின். இது ஒரு அமினோ சுகர் அப்படிங்கிறதுனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு குளுக்கோசமின் கொடுத்தா கண்டிப்பாக சுகர் இன்க்ரீஸ் ஆகும். பட் நம்ம எது முக்கியம்னு பார்க்கணும், சுகர் முக்கியமா இல்ல இந்த தேய்மானம் வந்து எலும்பு மூட்டு தேய்மானம் முக்கியமானு பார்க்கணும். ஸோ எலும்பு மூட்டு தேய்மானம் தான் முக்கியம் அப்படின்னா குளுக்கோசமின் ரெக்கமெண்ட் பண்ணலாம். கூடவே குளுக்கோ ஹெல்த், நீம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். குளுக்கோசமின் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கொலாஜன். நம்ம உடம்புலயே உற்பத்தி ஆகக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சுரல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கொலாஜன். ஸோ கொலாஜன்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு புரதச்சத்து. இந்த கொலாஜன் எதற்காக தேவைன்னா மசில் தசைகள் டெவலப் ஆகிறதுக்கு கொலாஜன் வேணும், ஸ்கின் ஹெல்த்தியா இருக்க கொலாஜன் வேணும், போன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு கொலாஜன் வேணும், குருத்தெலும்பு தேய்மானம் ஏற்படாமல் தடுக்க கொலாஜன் தேவைப்படுது, தலைமுடி வளர்ச்சியா கொலாஜன் தேவைப்படும். ஸோ இது மாதிரி பல பெனிஃபிட்ஸ் இந்த கொலாஜன் மூலமாக இருக்கு. நம்ம உடம்புலயே இந்த கொலாஜன் உற்பத்தி ஆனால் கூட குளுக்கோசமின் மாதிரி தான் ஜென்ரலா 40 வயசு அப்படின்னு தாண்டும் பொழுது இந்த ப்ரொடக்ஷன் நம்ம உடம்புக்குள்ளே குறைய ஆரம்பிக்குது. கொலாஜனோட மெயின் பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று எலும்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ரெண்டாவது ஃபிளெக்சிபிலிட்டி, இந்த வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை, இந்த ரெண்டுமே கொடுக்கக்கூடியது கொலாஜன். பட் சின்ஸ் வயது ஏற ஏற இந்த கொலாஜனோட ப்ரொடக்ஷன் நம்ம உடம்புக்குள்ள குறையிறதுனால தான் எலும்புகள்லாம் அப்படியே வந்து பிரிட்டிலா மாறிடும். பிரிட்டில்னா ஈஸியா உடையிற மாதிரி மாறிடும். ஃப்ராக்சர் இது வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வெஸ்டீஜ் கொலாஜன் ஒரு சாஷே பேக்கெட் 100 ml தண்ணியில, சாதா தண்ணியில மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரணும். இதுல கொலாஜன் தவிர கூடவே ரோசிப் எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது இருக்கு, ரோஜா பூவோட மொக்கு பிளஸ் விட்டமின் சி இருக்கு. இது எடுக்கிறதுனால என்ன ஆகும், அந்த குருத்தெலும்போட தேய்மானத்தை தடுக்க முடியும். இன்ஃபேக்ட் ஜாயின்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடியது, இந்த வலுவை சேர்க்கக்கூடியது, ஃபிளெக்சிபிலிட்டியை வந்து கொடுக்கக்கூடியது, செரிமான சக்தியும் நல்லா இருக்கும், அதே போல மசில் டெவலப்மெண்ட்டும் நல்லா இருக்கும். கொலாஜன் ஒரு பேக்கெட் 100 ml தண்ணி, பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ஃபுட் எப்படி வேணா எடுத்துட்டு வரலாம். ஒரு நாளைக்கு 1 or 2 ஒருத்தரோட தேவை எப்படி இருக்கும் அதை பொறுத்து கொலாஜன் எடுத்துட்டு வரலாம். கால்சியத்துக்கு எத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் பாடி வெயிட் ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கால்சியத்தோட சப்ளிமெண்டேஷன் தேவை. ஹார்ட் மசில் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு கால்சியம் வேணும். பிளட் ப்ரெஷர் வராமல் தடுக்கிறதுக்கு கால்சியம் சப்போர்ட் பண்ணக்கூடியது. பெண்களுக்கு பீரியட்ஸ்ல வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது கால்சியம். பாடி பிஹெச் லெவலில் மெயின்டைன் பண்ணக்கூடியது கால்சியம். இன்ஃபேக்ட் எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும், பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கணும், முக்கியமாக கால்சியத்தோட சப்ளிமெண்டேஷன் அவசியம். ஒரு அடல்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் சராசரியா ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படும். நம்ம உணவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கால்சியம் கிடைச்சா கூட பட் பெருமளவுல 1000 மில்லிகிராம் அளவுக்கு நம்ம உணவுல கிடைக்கிறது கிடையாது. அதனால்தான் கால்சியத்தோட சப்ளிமெண்டேஷன் வேணுங்கிறதுனால வெஸ்டீஜ் கால்சியம் டேப்லெட்ஸ். ஸோ வெஸ்டீஜ் கால்சியம் இது இருக்கிறதுனால இது இருக்கக்கூடியது விட்டமின் D3யும் சேர்ந்திருக்கு. ஏன்னா ஏன் விட்டமின் டி அவசியம், விட்டமின் டி இருந்ததுனா தான் கால்சியத்தோட அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். அதனால D3 வந்து என்ரிச் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த இத்தனை ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே இந்த 5 தூண்களுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ இத்தனை ப்ராடக்ட்ஸும் யார் முதல்ல எடுக்கணும், அந்த 70% மக்கள் நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், உடம்புல நோய் இல்லை, இல்லை ப்ரீ இல்னஸ்ல இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க முதல்ல எடுக்க வேண்டியதா இத்தனை விதமான ப்ராடக்ட்ஸும். ஸோ இன்னைக்கு ஃபிட்னஸ் அண்ட் டயட்டுங்கிற பார்த்தோமா, அதுக்குன்னு தனியாகவே ஒரு தூண் இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே அந்த தூணுக்குள்ள போகும். அடுத்தது டீடாக்ஸ் அண்ட் ரெஜுவினேஷன். ஸோ டீடாக்ஸ் அண்ட் ரெஜுவினேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் தூண் அதுக்குள்ள போய் சேரும். பெண்களுக்கான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம், சதாவரி ஹார்மோன் இம்பேலன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ 5வது தூண்ல சதாவரி கொண்டு போய் சேர்க்கலாம். அயன் ஃபோலிக் என்ன நியூட்ரிஷன் சப்ளிமெண்டேஷன் தேவைப்படுது. ஹேர் ஸ்கின் நெயில் ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் அந்த தூண்ல அந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம். கிரான்பெரி ஏதோ ப்ராப்ளம் இருந்தா நமக்கு மெயினாக தேவைப்படக்கூடிய, ஸோ எஸ்பெஷலி கிட்னி சிஸ்டம், அப்போ ஆர்கன் சிஸ்டம், அதுல இந்த கிரான்பெரி இந்த ப்ராடக்டை கொண்டு போகலாம். சிமிலர்லி அதுக்கப்புறம் நம்ம பார்த்த போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த், கொலாஜன்ங்கிறது இந்த நேச்சுரல் சப்ளிமெண்டேஷன் பாடியில தேவைப்படக்கூடியது. குளுக்கோஸ்மின் நேச்சுரல் சப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த 2 சப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறத
ஸ்கெலிட்டல் சிஸ்டம், ஸோ ஆர்கன் சிஸ்டம், அதுக்குள்ள இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம கொண்டு போகலாம். கால்சியம் இது எல்லாமே போன் அண்ட் ஜாயிண்ட்டை சப்போர்ட் பண்ணக்கூடியது, ஸ்கெலிட்டல் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இத்தனை ப்ராடக்ட்ஸுமே எப்படி பார்த்தீங்கன்னா அந்த 5 தூண்களுக்குள்ள இப்போ அடக்கம் ஆகிடுச்சு. சப்ளிமெண்ட்ஸ் பொதுவா 12 வயசுக்கு மேலதான் ரெக்கமெண்டேஷன் பண்றோம். சில ப்ராடக்ட்ஸ் 6 வயசுல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸ்பார்லினா, கொலஸ்ட்ரம், கேனோடர்மா, இன்விகோ புரோட்டீன் பவுடர், krill oil, இந்த 5 ப்ராடக்ட் 6 வயசுல இருந்து கொடுக்கலாம். மீதி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சராசரியா 12 வயசுக்கு மேலதான் நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கிறோம். ஸோ நேற்று நான் சொன்ன மாதிரி தான் சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு முன்னாடி தான் எடுக்கும், சாப்பிட்ட பின்னாடி தான் எடுக்கும் அப்படின்னு சுத்த ரூல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. பிஃபோர் ஃபுட் ஆர் ஆஃப்டர் ஃபுட் 1 மணி நேரம் கேப் மட்டும் கொடுத்தா போதும். நோய் வராமல் தடுக்கிறதுக்கே இந்த ப்ரீ இல்னஸ் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அப்போ ஒரு நோய் வந்த பிறகு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இந்த ஆயுஷ் சாந்தி ப்ராடக்ட்ஸ். ஆயுஷ் சாந்தி அப்படிங்கிறது ஆயுர்வேதாவை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ் தான் இந்த ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ். இந்த ஆயுர்வேதா சொல்லக்கூடிய விஷயம் என்ன? உடல் மனம் ஆன்மா. உடல் மனம் ஆன்மா இது எப்போ பேலன்ஸ் ஆகுதோ அப்பதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் வெளியில போக முடியும். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ ஒரு 8 ப்ராடக்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ குளுக்கோ ஹெல்த், சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னா அது இந்த குளுக்கோ ஹெல்த் தான். குளுக்கோ ஹெல்த்ல என்ன இருக்கு? விஜய் சார்னா வேங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. சினமன்னா லவங்கம், டர்மரிக்னா மஞ்சள், குடுச்சினா சீந்தல் கொடி. ஸோ இந்த 4 முக்கியமான இன்கிரீடியன்ஸ் இருக்கக்கூடியதான் குளுக்கோ ஹெல்த்ல. ஸோ குளுக்கோ ஹெல்த் இருக்கிறதுனால என்ன ஆகும்? குளுக்கோஸ் பிளட்ல அந்த குளுக்கோஸ் லெவல்ஸ் மெயின்டைன் ஆகும். ரெண்டாவது கணையம், பான்கிரியாஸை அந்த இன்சுலின் செக்ரீஷனை கரெக்ட் பண்ணும். டைப் 1ல இருக்காங்களா அவங்களுக்கு இன்சுலின் ஊசி போடுறாங்க. குளுக்கோ ஹெல்த் அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணி அவங்க எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது எஸ், ஸோ கிட்னி பான்கிரியாஸ் ஒன்ஸ் நார்மல் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்சுலின் குறைபாடு ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. குளுக்கோ ஹெல்த் பொறுத்த வரைக்கும் சுகர் லெவல்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ நார்மலா சாப்பிட்ற 3 வேலை அப்படின்னா 3 வேலை சாப்பிட்றோம்னா சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குளுக்கோ ஹெல்த் கொடுக்கணும். ஸோ ஒரு 150-200 ரேஞ்சில் சுகர் இருந்துச்சுன்னா ஒரு வேலைக்கு 1, ஒரு 200-300 ரேஞ்சில் சுகர் இருக்கா ஒரு வேலைக்கு 2, ஒரு நாளைக்கு 6. 400-500 ரேஞ்சில் சுகர் இருக்கா ஒரு வேலைக்கு 3, ஒரு நாளைக்கு 9 கேப்சூல். ஸோ 3 வேலையுமே ஆயுஷ் சாந்தியோட குளுக்கோ ஹெல்த் எடுக்கணும். குளுக்கோ ஹெல்த் கூட சேர்ந்து நோனி கொடுக்கலாம், ஆம்லா கொடுக்கலாம், டயட்ரி ஃபைபர் கொடுக்கலாம், நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கா ஆயுஷ் சாந்தியோட ப்ரோகார்ட். இதுலயும் அர்ஜுனா, அஸ்வகந்தா, கார்லிக், பூண்டு, இந்த மாதிரியான இன்கிரீடியன்ஸ் இது இருக்கக்கூடியதான் ஆயுஷ் சாந்தி ப்ரோகார்ட். ஸோ ப்ரோகார்ட் எடுக்கணும் என்ன ஆகும்? இது மெயினா ஹார்ட்டோட பம்பிங் இதை கரெக்ட் பண்ணும். ஹார்ட் மசில்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். ரத்த குழாய்களை கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை அதுல ப்ரோகார்ட்லயும் இருக்கு. ஸோ பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, பிளட் பிரஷர் குறைக்க முடியும், பல இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது ப்ரோகார்ட். ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தாலே முதல் ப்ராடக்ட் ப்ரோகார்ட். ஸோ ப்ரோகார்ட் கூட சேர்த்து நம்ம krill ஆயில், ஃபிளாக்ஸ் ஆயில், கோஎன்சைம், கோகனட் ஆயில் இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம கூட சேர்ந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். டாக்ஸ் கிளீன் நம்ம உடம்புல இருந்து நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்காக. சில பேருக்கு ஒரு டவுட் வரும், சார் ஏற்கனவே டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு, இப்போ டாக்ஸ் கிளீன் சொல்லிட்டு தனியாக ஒரு ப்ராடக்ட் இருக்கே அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம உடம்புல இந்த நச்சு பொருளை வெளியேற்றத்துக்கு 2 முக்கியமான ஆர்கன் தான். ஒன்று கல்லீரல், இன்னொன்று சிறுநீரகம். இந்த 2 உறுப்புகள்ல நச்சு பொருள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ் நார்மல் ஆகிறதுக்காக இருக்கக்கூடியதான் இந்த டாக்ஸ் கிளீன். திரிஃபலா அப்படின்னா 3 காய்கள் சேர்ந்து தான் திரிஃபலா. கடுக்கா, ஜாதிக்கா, தாண்டிக்கா, இந்த 3 காய்கள் திரிஃபலான்னு சொல்லுவோம். நீம் இருக்கு, மஞ்சள் இருக்கு, ஸ்வர்ணபத்ரி, இந்த 4 மூலிகைகள் இருக்கக்கூடியதான் இந்த ஆயுஷ் சாந்தியோட டாக்ஸ் கிளீன். டாக்ஸ் கிளீன் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட. பொதுவாக சர்க்கரை நோய், இதயம் சம்பந்தப்பட்ட நோயில, பொட்டு நோய், இந்த மாதிரி நிறைய நோய்கள், கிரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள் இருக்கிறவங்களுக்கு அந்த செல்கள் திசுக்கள் ரொம்ப ஃபாஸ்டா டேமேஜ் ஆகும். அந்த செல்கள் திசுக்களோட டேமேஜஸை குறைக்கிறதுக்காக இந்த வைட்டல் காம்ப்ளெக்ஸ்.
இதுலயுமே நெல்லிக்காய் இருக்கு, திராட்சை பழம் இருக்கு, கிரீன் டீ இருக்கு அண்ட் கேரட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. வடல் காம்ப்ளெக்ஸ் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் பிஃபோர் ஃபுட் எடுத்துட்டு வரணும். குளுக்கோ ஹெல்த் வடல் காம்ப்ளெக்ஸ் இது பிஃபோர் ஃபுட், மீதி எல்லா ப்ராடக்ட்டுமே ஆஃப்டர் ஃபுட் தான். கிட்னி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், கிட்னியில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன? ஒன்று, கிட்னியில் ஸ்டோன் இருக்கலாம், இல்லைன்னா கட்டிகள் இருக்கலாம், ஆர் சிறுநீரக தொற்று. இந்த 3 விதமான காம்ப்ளிகேஷன்ஸ்ல முக்கியமா இந்த ஆயுஷ் சாந்தியோட கிட்னி ஹெல்த் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கு, இல்ல கிரியாட்டின் லெவல்ஸ் அதிகமா இருக்கா, அந்த ஸ்டேஜஸ்ல கிட்னி ஹெல்த் ரெக்கமெண்ட் பண்ணலாம். டயாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னதான், எந்த சப்ளிமெண்ட்ஸும் பொதுவாக நம்ம ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. ஸோ டயாலிசிஸ் போகக்கூடிய கண்டிஷன்ஸ்ல இருக்காங்கன்னா அப்போ சப்ளிமெண்ட்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். கல்லீரல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், கல்லீரலில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன? ஒன்று ஹெப்படைட்டிஸ், மஞ்சக்காமாலை A, B இந்த 2 கிரேட் இருக்கும்போது ஜெனரலா கல்லீரல் பாதிப்படையும். ஃபேட்டி லிவர், ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது என்ன? கல்லீரல்ல கொழுப்பு அதிகமாக சேரும் பொழுது அந்த வீக்கம் ஏற்படும், இதுதான் ஃபேட்டி லிவர். அதே மாதிரி லிவர் ஃபைப்ரோசிஸ், கொலாஜன், இந்த கொலாஜன் வந்து லிவர்ல போய் தங்க ஆரம்பிக்கிறதுனால லிவர் கரை மாதிரி படிது, லிவர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டோட்டலா டேமேஜ் ஆகும். இந்த கண்டிஷன்ஸ்ல ஆயுஷ் சாந்தியோட லிவர் ஹெல்த் கொடுக்கலாம். லிவர் ஹெல்த் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். அடுத்தது ஆயுஷ் சாந்தியோட ரெஸ்போ கேர். இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று அப்பர் ரெஸ்பிரேட்டரி, இன்னொன்று லோயர் ரெஸ்பிரேட்டரி. அப்பர் ரெஸ்பிரேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த மூக்கில் ஆரம்பிச்சு தொண்டை பகுதி வரைக்கும் இது அப்பர் ரெஸ்பிரேட்டரி. ஸோ மூக்கடப்பு, மூக்குல இருந்து தனித்தனியா வருது, இல்லை சளி பிடிக்கிறது, தொண்டை கரகரப்பு, தொண்டை கட்டுறது, இல்லை த்ரோட் இன்ஃபெக்ஷன், இது எல்லாமே அப்பர் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். பட் முக்கியமா இந்த த்ரோட்டை தாண்டி கீழே போய் இந்த நுரையீரல் ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இது எல்லாமே லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ். அப்பர் அண்ட் லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய காமன் ப்ராப்ளம் இருக்கு. அலர்ஜி, வீசிங், ஆஸ்மா, நிமோனியா, டிபி, இந்த மாதிரி பல லோயர் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸும் இதுல இருக்கக்கூடியது. ரெஸ்போ கேர்ல என்ன இருக்கு? மிளகு, இஞ்சி, மஞ்சள், துளசி, 10 விதமான மூலிகைகளிலிருந்து இருக்கக்கூடிய தசமூல். ரெஸ்போ கேர் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். கொரோனா டைம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் இருக்கு, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் நிறைய இருக்கு. ஸோ அந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு லைக் என்ன சொல்றது, மெயினாக நோனி, குர்குமின் ஆர் ரெஸ்போ கேர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். சில பேருக்கு ப்ரிவென்டிவா கூட ரெஸ்போ கேர் கொடுக்கலாம். ப்ரிவென்டிவ் அப்படின்னா பிகாஸ் சீசனல்னா கொஞ்சம் கிளைமேட் மாறிடுச்சு, கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி குடிச்சாங்க அப்படின்னா என்ன ஆகும், உடனடியாக அவங்களுக்கு இந்த தொண்டை கட்டு இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ அது மாதிரி சீசனல் இன்ஃபெக்ஷன், அலர்ஜினால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது ஆயுஷ் சாந்தியோட ரெஸ்போ கேர். ஆண்களுக்கு பொதுவாக ஒரு 50-60 வயசுக்கு மேல வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ப்ராஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கிளாண்ட். ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இருக்கு. பட் பெண்களை விட ஆண்களுக்கு தான் முக்கியமாக இந்த ப்ராப்ளம் வரக்கூடியது. காரணம் என்ன? இந்த யுரித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுநீர் போகக்கூடிய இந்த குழாய், இது பெண்களை விட ஆண்களுக்கு இது பெருசா இருக்கு. பொதுவா இந்த யூரினரி பிளாடர், இந்த பிளாடருக்கு கீழே இந்த யுரித்ரா வருது. இந்த பிளாடர் கீழே இந்த யுரித்ராவை சுத்தி இருக்கக்கூடிய மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய இந்த பகுதி, இதுதான் ப்ராஸ்டேட் கிளாண்ட். இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டோட தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விந்தணுக்கள் உருவாகிறதுக்கு இந்த ப்ராஸ்டேட் அவசியம். பொதுவாக ஆண்களுக்கு என்னன்னா அந்த விரைகள்ல தான் வந்து ஸ்பெர்ம் உருவாகுது. ஸ்பெர்ம் செல் அப்படின்னா அந்த ஸ்பெர்ம் செல் உருவாகிறது விரைகள்ல. பட் அதை லிக்விடா மாற்றக்கூடியது முக்கியமாக இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட். அது செமினல் ஃப்ளூயிட் உருவாகக்கூடியதான் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட். பொதுவா வயது ஏற ஏற 50 வயதை தாண்டும் போது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க, உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து என்லார்ஜ் ஆகும். ஸோ இது நார்மலா இருக்கக்கூடியது. இதை சிறுநீர் பை, இந்த யூரினரி பிளாடருக்கு கீழே இந்த ஸ்டெம் மாதிரி வரக்கூடியது, இதுதான் என்ன சொன்னா யுரித்ரா. இது வழியாக யூரின் பாஸ் ஆகும். இதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதி, இந்த பகுதி, இதுக்கு பேர் தான் ப்ராஸ்டேட். அப்ப இந்த படத்துல பார்க்கலாம், நான் சொன்ன காரணத்தினால என்ன ஆகுது, இந்த ப்ராஸ்டேட் வந்து என்லார்ஜ் ஆகும். ஸோ இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ் ஆகிறதுனால
நடுவில் போகக்கூடிய இந்த சிறுநீர் குழாய், இந்த குழாயை போட்டு அப்படியே ஸ்பீச் பண்ணி போட்டு அழுத்திடும். இது அழுத்தறதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள்னா, ஆண்களுக்கு முக்கியமா யூரின் போறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சில பேர் யூரின் போகணும்னு நினைப்பாங்க, ஆனா யூரினே வராது. யூரின் போக அந்த ஸ்டார்ட் பண்றது, அந்த ஃபோர்ஸை கொடுத்து இந்த ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள பயங்கர கஷ்டப்படுவாங்க. சில பேருக்கு சொட்டு சொட்டா யூரின் வரும். சில பேருக்கு அந்த யூரின் போகும்போது அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. அர்ஜென்ட் யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெளியெல்லாம் போகணும் அப்படின்னா பயப்படுவாங்க. ஏன்னா இங்க போற இடத்துல யூரின் வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் தவிர இன்னொன்று வரக்கூடியதுன்னா ப்ராஸ்டேட் இன்ஃப்ளமேஷன், வீக்கம், ப்ராஸ்டேட்ல ஏற்படக்கூடிய வீக்கம். அண்ட் மூன்றாவது ப்ராஸ்டேட் கேன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ஒரு எக்ஸலண்டான ஒரு காம்பினேஷன்ஸ்ல நம்ம கொண்டு வந்த ப்ராடக்ட் தான் இந்த ஆயுஷ் சாந்தியோட ப்ராஸ்டேட் கேர். இதுல புனர்னவா, வருண், சதாவரி, கன்சனார், ஷிலாஜித், கோக்ஷுரா, அபராஜிதா அண்ட் சுபாரி இந்த முக்கியமான 8 இன்கிரிடியன்ஸ் இருக்கக்கூடியதான் இந்த ஆயுஷ் சாந்தியோட ப்ராஸ்டேட் கேர். ஸோ இந்த ப்ராஸ்டேட் கேர் இது நார்மல் யூரின் ஃப்ளோ வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது, யூரின் ஃபார்மேஷனை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது, அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டோட என்லார்ஜ்மெண்ட் இல்லை இன்ஃப்ளமேஷன் இது ஏற்படாமல் தடுக்கக்கூடியதான் இந்த ப்ராஸ்டேட் கேர். ப்ராஸ்டேட் கேர் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், இடி ப்ராப்ளம் இருக்கு, ஸ்பெர்ம் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் ப்ராஸ்டேட் கேர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆயுஷ் சாந்தியோட இந்த 8 ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சராசரியா 18 வயசுக்கு மேலதான் இதோட ரெக்கமெண்டேஷன். ஸோ ஜெனரலாக யோசிச்சு பாருங்க, சர்க்கரை நோயோ, இதயம் சம்பந்தப்பட்ட நோயோ, இல்லை கிட்னி ப்ராப்ளமோ, லிவர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமோ, ஒரு ப்ராஸ்டேட் ப்ராப்ளமோ, இது எல்லாம் பொதுவாகவே 40 வயசுக்கு மேல வரக்கூடியதுதான். பேஸ்ட் மினிமம் 30 வயசு தாண்டின பிறகுதான் இந்த நோயெல்லாம் வரும். ஸோ ஆயுஷ் சாந்தி ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே அந்த ஏஜ், இந்த 30 வயசுக்கு மேலதான் பொதுவாகவே தேவைப்படும். சில ரொம்ப ரேர் சான்சஸ்ல தான் சின்ன வயசுலயே அந்தந்த நோய்கள் வரதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. பட் எப்படி பார்த்தாலும் 18 வயசுக்கு மேலதான் ஆயுஷ் சாந்தியோட சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும். யாருக்கா அலர்ஜி இருக்கும் அப்படின்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணாம இருக்கக்கூடாது. பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு கண்டிப்பாக ஆயுஷ் சாந்தி நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. அல்சர் இருக்கிறவங்களும் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தென் ஆயுஷ் சாந்தி ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறது நல்லது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஆயுஷ் சாந்தி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் அந்த டிசீஸ் பீரியடுக்குள்ள இருக்கிறவங்க இது கூட சேர்த்து மற்ற சப்ளிமெண்ட்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும். ஃபைன். அடுத்து 2 முக்கியமான கேள்விக்கான பதில் நம்ம பார்க்கலாம். ஒரு சப்ளிமெண்ட் எத்தனை நாள் எடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க, எத்தனை நாள் நோய் குணமாகும் அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல நான் எனக்கு சரியாயிடுச்சு, நான் எதுக்கு திரும்ப கண்டினியூ பண்ணணும், ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கேள்வி கேட்கிறாங்க. சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கான பதில் இப்ப நம்ம பார்க்கலாம். சரி, ஒரு சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு 4 ஸ்டேஜஸ் முழுமையாக கடக்கணும். பெர்மனன்ட் ரிசல்ட்ஸ் வேணும்னா இந்த 4 ஸ்டேஜ் கடக்கணும். முதல் ஸ்டேஜ் என்ன சொல்றோம்னா ஸ்கேனிங். நம்ம பாடியை கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எதுக்காக இந்த பாடியை ஸ்கேன் பண்ணணும்? இப்போ ஒரு டாக்டர் கிட்டே ஒரு டாக்டர் என்ன சொல்றாரு, போயிட்டு ஸ்கேன் பண்ணுங்கிற. ஏன்னா எங்க அந்த ப்ராப்ளம் இருக்கு, அதோட ப்ராப்ளத்தோட இன்டென்சிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த ரிப்போர்ட்ஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போலதான் இப்ப சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுக்கும்போது நம்ம பாடியை டோட்டலா ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்கேனிங் பண்ணோம்னா நார்மலா என்ன ஆகும், ஒரு நாள் 2 நாளா 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை முடிச்சுட்டு வந்துடும். மேக்ஸிமம் 1 நாள் 2 நாள் அந்த ஸ்கேன் பண்ற டோட்டல் டாக்டர் கன்சல்டேஷன் எல்லாமே முடிஞ்சிடும். ஆனா நம்ம எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட் என்ன, மேக்ஸிமம் போனா ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ஒரு நாளைக்கு 1 கிராம் எடுத்தா அதிகம். அப்ப இந்த 1 கிராம் அளவுக்கு நம்ம உடம்புல கோடிக்கணக்கான செல்கள் இருக்கும்பொழுது ஒரு நாள்ல 2 நாள்ல ஸ்கேன் பண்ண முடியாது. ஸோ சராசரியா 3 மாதம் டைம் எடுக்கும் இந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்காக. 2வது ஸ்டேஜ் டீடாக்ஸ். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுப் பொருள்கள் முழுமையாக வெளியில வரணும். இந்த நச்சுப் பொருள் எப்படி வெளில வரும்? யூரின்ல, மோஷன்ல, வேர்வையில, சளி, இருமல், வாந்தி, பேதி, பித்தம், மலச்சிக்கல், லூஸ் மோஷன், ஏதோ ஒரு ரூட்ல தான் நம்ம உடம்புல இருந்து நச்சுப் பொருட்கள் வெளியில வர ஆரம்பிக்கும். இந்த 2வது ஸ்டேஜ் கடக்கிறதுக்கு சராசரி 6 மாத காலம் டைம். அடுத்தது 3வது ஸ்டேஜ். இந்த 3வது ஸ்டேஜ் சொல்லும் பேலன்ஸ். ஏன் பேலன்ஸ் ஆகும்? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்கள் இருக்குல்ல, அந்த செல்களுக்கு என்ன வேணும்? ஊட்டச்சத்து வேணும். நம்ம எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ்ல இருந்து தான் அந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது.
இந்த மூன்றாவது இதை கடக்கிறதுக்கு சராசரி 6 மாத காலம் டைம் எடுக்கும். அடுத்து 4வது ஸ்டேஜ். இந்த 4வது ஸ்டேஜ் ரீஜெனரேஷன், புதுப்பித்தல், புனரமைப்பு, மறுவாழ்வு. ஏன்னா ஏற்கனவே நம்ம உடம்புல கெட்டு போயிருந்த செத்து போயிருந்த செல்கள் எல்லாமே இப்ப திரும்ப ஆரோக்கியமான செல்களாக மாற ஆரம்பிக்கும். இந்த 4வது ஸ்டேஜுக்கு சராசரியா 6 மாத காலம் டைம் எடுக்கும். இந்த 4 ஸ்டேஜும் கடந்தா தான் ஒரு சப்ளிமெண்டோட 100% ரிசல்ட்ஸ் முழுமையாக நம்ம கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த 4 ஸ்டேஜஸும் இது கடக்கணும் அப்படின்னா சராசரியா 21 மாதங்கள் பிளஸ் ஒரு 3 மாசம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட உடல் தன்மையை பொறுத்து இது இன்னும் அதிகம் ஆகலாம். 24 மாதங்கள், அதாவது 2 வருஷம். ஒரு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து பெர்மனன்ட் ரிசல்ட் அது கொடுக்கணும் அப்படின்னா 2 வருஷ காலம் முழுமையாக எடுக்கும்போது தான் கிடைக்கும். அதுவும் சர்க்கரை நோயோ இல்லை இதயம் சம்பந்தப்பட்ட நோயோ இல்லை கேன்சரோ இந்த மாதிரியான கிரானிக் டிசீசஸ், இந்த கிரானிக் டிசீசஸ் பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் விடாம தொடர்ந்து எடுக்கும்போது அந்த ரிசல்ட்டை பார்க்க முடியும். சப்ளிமெண்ட்ஸ் எவ்வளவு நாள் எடுக்குன்னா இதான் கணக்கு. சைடு எஃபெக்ட்ஸ். சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கண்டிப்பா வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு ப்ராடக்ட் என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்கறாங்கன்னா அவங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டா சொல்லணும். ஆல்ரெடி டாக்டரை பார்த்துருக்காங்களா, அதை ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்களா, அந்த அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்க்கு டாக்டர்ஸ் என்ன பேர் சொல்லியிருக்காங்க, அந்த மெடிசன்ஸ் எடுத்து அவங்களுக்கு ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணிச்சா, அதாவது ரிசல்ட்ஸ் இருந்துச்சா, நிறைய விஷயம் தேவை. ஆனால் நிறைய பேர் இதெல்லாம் சொல்றதே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்றோம், அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு ஒரு அலர்ஜிக்கா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல யாருக்காவது ஏதோ ஒரு ப்ராடக்ட் அலர்ஜியா இருந்துச்சுன்னா அதனால ஏதாவது ரியாக்ஷன்ஸ் பாடி காமிக்கலாம். பட் நம்ம ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தோம்னா இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வராமல் இருக்கக்கூடியது. பட் ஒரு சைடு எஃபெக்ட்னா என்ன நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கும்போது அந்த 2வது ஸ்டேஜ் சொன்னோம் பார்த்தீங்களா, உடம்புல இருந்து நச்சுப்பொருள் யூரின்ல, மோஷன்ல, வேர்வையில, சளி, இருமல், வாந்தி, பேதி, பித்தம், மலச்சிக்கல், இந்த மாதிரி ஏதோ ரூட்ல தான் அது வரும்னு நான் சொன்னேன். அப்போ சப்ளிமெண்ட் எடுக்கும்போது நம்ம பாடி என்ன பண்ணுது, டீடாக்ஸ் பண்ணுது. சில பேர் கண்ணு ரெட்டிஷா மாற ஆரம்பிக்கலாம், சில பேருக்கு வந்து வறட்டு இருமல் இருக்கலாம், சில பேருக்கு சளியோட கூடிய இருமலாக இருக்கலாம், சில பேருக்கு யூரின் மஞ்சளா போகலாம், சில பேருக்கு லூஸ் மோஷன் இருக்கலாம், சில பேருக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கலாம், சில பேருக்கு அங்கங்க வந்து உடம்புல கட்டிகள், சின்ன சின்ன ரேஷஸ் மாதிரி அவங்களுக்கு வரலாம். ஸோ பாடியில ஏதோ ஒரு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த 2வது ஸ்டேஜ் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். இது ஒவ்வொருத்தருக்கு எப்போ வேணா அந்த ஸ்டேஜஸ் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இந்த பாடியில டாக்ஸின்ஸ் வெளியில போகுது பார்த்தீங்களா, அதனால வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் சைடு எஃபெக்ட்ஸ். அப்போ சைடு எஃபெக்ட்ஸ் நல்லதா கெட்டதாங்கிறது யோசிப்பாரு. சில பேர் நான் அதை எடுத்து எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்றாங்களா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு 2 நாள் 3 நாள் நிறுத்திட்டு திரும்ப கண்டினியூ பண்ண சொல்லுங்க. இல்லையா டோஸை வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணுங்க. முதல் வாரம் 1 கேப்சூல், 2வது வாரம் 2 கேப்சூல், 3வது வாரம் 3 கேப்சூல், அப்படி டோஸை வந்து வாரத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே போதும். ரைட். ஸோ மேஜரா இருக்கக்கூடிய இந்த டவுட்ஸ் எல்லாமே நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். அடுத்தது இப்போ சரி இத்தனை சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு சார், இப்போ இத்தனை சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, நான் என்ன சப்ளிமெண்ட் நான் எடுக்கணும்னு எனக்கு புரியல அப்படின்னு சில பேர் கேட்கறேன். நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அந்த 5 தூண்களை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதுதான். அதனால தான் உங்களுக்கு ப்ராடக்டை கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துரு, என்னென்ன ப்ராடக்ட் எந்தெந்த தூண்களுக்குள்ள போகும் அப்படின்னு சொல்லி ஒரு தூணுக்கு ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்ம எடுக்கணும். சின்ன சஜஷன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை பார்க்கலாம். இப்போ ஒரு சர்க்கரை நோய் அப்படிங்கிறது என்ன, இது லைஃப் லாங் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இப்போ அவங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு பேக் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். இப்போ கிளைசமிக் ஹெல்த்தா, குளுக்கோஹெல்த், கேனடர்மா, சீபக்தான், ஃபைபர், ஸ்டிவியா, இது ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட் ஆயிடுச்சு. சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்டை, இந்த செட்டை வந்து அப்படியே நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்களா மினிமம் 2 வருஷம் எடுக்கணும் இல்லையா, அப்போ இந்த பேக்கேஜிங் ஞாபகம் வச்சுப்பாங்க. மாசம் போய் ப்ராடக்டை வாங்கும்போது இந்த பேக்கேஜ் கரெக்டாக அப்படியே வாங்கிட்டே இருப்பாங்க. இந்த 2 இயர்ஸ் எடுக்கும்போது இந்த ரிசல்ட்ஸ் கிடைக்காது. இதயம் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கா, கார்டியோ கேர் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னவா கொடுக்கணும், ப்ரோகார்ட் கொடுக்கணும். ப்ரோகார்ட் கூட ஃபிளாக்ஸ், கேனடர்மா, கோஎன்சைம், ரைசினோல் ஆயில், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இது கூட நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்னது ஆயுசாந்தே ப்ராடக்டோட கூட சப்ளிமெண்ட்டும் இருக்கணும். அப்பதான் அந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிறது கிடைக்கும். நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கா, மோனி, குர்குமின், கொலஸ்ட்ரால், ரெஸ்போகேர், காம்பியாட்டிக்ஸ்,
ஒரு ப்ராடக்ட் காம்பினேஷன் எதை பேஸ் பண்ணி, அந்த 5 தூண்களை பேஸ் பண்ணி இதெல்லாம் கொடுத்துருக்கேன். போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் இருக்கா? எஸ். குளுக்கோஸ்மின், கால்சியம், கொலஸ்ட்ரால், கொலாஜன். ஏன்னா இங்க கொடுக்கறது எல்லாமே எதை பேஸ் பண்ணி கேட்டீங்கன்னா கிரானிக் டிசீஸ், லைஃப் லாங் இருக்கக்கூடிய நோய்கள். அதை தான் மேஜரா நான் இந்த இடத்துல எடுத்திருக்கேன். வெயிட் மேனேஜ்மெண்ட், பாடி வெயிட்டை குறைக்கணுமா? வெஸ்லின் ஷேக் இருக்கு, புரோட்டீன், கோகனட் ஆயில், வெஸ்லின் கேப்சூல், டீ இருக்கு, குர்குமின் இருக்கு, krill ஆயில் இருக்கு, ஃபிளாக்ஸ் இருக்கு, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு. ஸோ இது ஒரு பேக்கேஜ் மாதிரி அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நம்ம எடுக்க வைக்கலாம். ஸோ தட் அவங்க ரெகுலராக அதை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. பாடி டீடாக்ஸ் பண்ணணுமா? படல் காம்ப்ளெக்ஸ், டாக்ஸ்லின், கேனடோமா, அலோவேரா, ரைஸ் பிரான் ஆயில், இத்தனை ப்ராடக்ட்ஸும் இருக்கு. என் உடம்புல எந்த விதமான நோயுமே இல்லை, நல்லா தான் இருக்கேன், ஆரோக்கியமா தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்களா? ஸ்டில் ஜெனரல் ஹெல்த்துக்காக. ஹெல்த்னா என்ன, வெல்னஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு ஜெனரல் ஹெல்த்துக்கு இதான் ப்ராடக்ட் சஜஷன். நோனி, கேனடோமா, புரோட்டீன், காம்பியோட்டிக்ஸ், பக்தம். அது இப்ப இருக்கக்கூடிய இந்த கொரோனா டைம்ல இன்ஃபெக்ட் ஆகாதவங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த காம்பினேஷன் எடுத்துங்க. இப்ப பாதிப்பு இருக்கிறவங்க, அது நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு இதுல ஏதாவது 2 ப்ராடக்டை ரிமூவ் பண்ணிட்டு அதற்கு பதிலாக குர்குமின், ரெஸ்போகேர் ஆட் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். ஸோ ப்ராடக்டோட சாய்ஸ் நம்ம கையில இருக்கு. அப்போ கரெக்டா ஒரு பிளான் பண்ணி ஒரு பேக்கேஜ் மாதிரி எப்போதுமே நம்ம கொடுக்கணும். ஏன் பேக்கேஜ் மாதிரி கொடுக்கணும்? பிகாஸ் இந்த 5 தூண்கள், அது மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. ஸோ ஜெனரல் ஹெல்த்துக்கே இந்த ப்ராடக்ட்ஸ் நமக்கு தேவைப்படுகிறது. ரைட். இப்போ ஒரு ப்ராடக்ட்லயுமே இந்த பேக் சைஸ் டிபி பிவி, பேக் சைஸ் டிபி பிவி, இது மூணுமே நான் கொடுக்குறேன். ஏன் இந்த பேக் சைஸ் நான் முக்கியமா கொடுக்குறேன்? பிகாஸ் அடுத்து நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகமும் அதுதான். சரி, இப்போ ப்ராடக்ட் சொல்லியாச்சா, ப்ராடக்ட் சொல்லி சார் எவ்வளவு சார் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஒன்று நம்ம கையில இருக்கணும், இல்லைன்னா ஆர்டர் ஃபார்ம் ஆச்சு கையில இருக்கு. ஏன்னா அப்பதான் ஒரு ப்ராடக்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ டோஸ் அப்படிங்கிறது நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன். 30 கேப்சூல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல டெய்லி 1 கேப்சூல் ஆச்சு எடுக்கும். 60 கேப்சூல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல டெய்லி 2 எடுக்கும். 90 கேப்சூல் 100 கேப்சூல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல டெய்லி 3 எடுக்கும். 1 2 3 இது எல்லாமே ஒரு ப்ராடக்ட்ல எத்தனை நம்பர் ஆஃப் கேப்சூல்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். அதனாலதான் சில ப்ராடக்ட் 30 கேப்சூல், சில ப்ராடக்ட் 60 கேப்சூல், சில ப்ராடக்ட் 90 இல்ல 100 கேப்சூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது எல்லாம் ஒரு மாசத்துக்கான கன்சம்ஷன். ஒரு ப்ராடக்ட் வாங்கினா ஒரு மாசத்துல முடிக்கணும். ஒரு ப்ராடக்ட் வாங்கி டெய்லி ஒன்னு போட்டு 3 மாசம் 4 மாசம் வச்சிருந்தோம்னா ரொம்ப சிம்பிள். ஒரு வேலைக்கு 5 இட்லி நம்மளால சாப்பிட முடியும். 6 இட்லியை வச்சுட்டு இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா நம்ம ஒத்துப்போமா? ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்களுக்கு இந்த ஒரு கேப்சூல்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. 400 மில்லிகிராம் 500 மில்லிகிராம் 400 மில்லிகிராம் 500 மில்லிகிராம் என்ன அளவு இருக்குன்னு யோசிப்பாரு. அதனாலதான் இந்த பேக்கேஜோட இந்த டோசேஜும் நம்ம கம்பைன் பண்ணி அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ ஃபைனலாக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்ளிமெண்ட்ஸ். இந்த சப்ளிமெண்ட்ஸ்ங்கிறது நோயை குணப்படுத்துற மருந்துகளோ மாத்திரைகளோ கிடையாது. சப்ளிமெண்ட்ஸ் நம்ம உடம்பை குணப்படுத்துது. உடம்புனால மட்டும்தான் நோயை குணப்படுத்த முடியும். அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். உடம்புனாலதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க முடியும். அப்ப உடம்புக்கு என்ன வேணும்? தெம்பு வேணும், சக்தி வேணும். அந்த தெம்பும் சக்தியும் கொடுக்கக்கூடியதான் இந்த சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ் இது நம்ம ரெகுலரா எடுக்கும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பற்றாக்குறை தீருது. அந்த பற்றாக்குறை தீர்றதன் மூலமாக நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். பிகாஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி பேர் என்ன? வெல்னஸ் இண்டஸ்ட்ரி. ஒரு காலகட்டத்தில் எல்லாமே சிக்னஸ் அப்படிங்கறத பார்த்தாங்க. நோயாளி அப்படிங்கிற சிக்னஸ் அப்படிதான் இருந்தது. பட் அந்த சிக்னஸை தாண்டி இன்னைக்கு நிறைய பேர் ஆர்வம் காட்டக்கூடிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையாகவே நான் நல்லா இருக்கணும், நேச்சுரல் ப்ராடக்ட்ஸோட நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இனிமே அடுத்த ஒரு 100 ஆண்டுகள் ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி நடக்கும்னா அது இந்த வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் மூலமா தான் நடக்கும். அதனாலதான் விட்டமின்ஸ், நியூட்ரிஷன், சப்ளிமெண்ட்ஸ், ப்ரிவென்டிவ் மெடிசன், ஜெனடிக் இன்ஜினியரிங், காஸ்மெட்டிக் சர்ஜரி, ஃபிட்னஸ் கிளப், செல்ஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸ், ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ்,
இந்த 9 விதமான கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் இதுதான் நாளைக்கு உலகத்தை ஆள போகக்கூடியது. இந்த 9 விதமான ப்ராடக்ட் கேட்டகரிஸ் இதுல வெஸ்டீஜ்ல ஏற்கனவே 6 ப்ராடக்ட் கேட்டகரி நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு எண்ட்லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னைக்கு நமக்கு முன்னாடி வெஸ்டீஜ் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் பிளான் இதுவும் யோசிச்சு பாருங்க. இந்த பாட்டம் லைன் பிரான்ஸ் சில்வர் லைன்ல இன்னைக்கு வந்து சராசரியா 10,000 20,000 30,000 40,000 ஒரு லெவலுமே ஆல்ரெடி அவங்க வாங்கின இன்கமோட டபுள் த இன்கம் வாங்கக்கூடிய ஒரு நிலை இப்ப இருக்கக்கூடிய நியூ அப்டேட்டட் பிளான் மூலமாக நமக்கு கிடைக்கும். அப்ப அதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்றது முழுக்க முழுக்க ப்ராடக்ட்ஸ். சரி, இப்ப மத்த எந்த சோப்பு பேஸ்ட் ரைஸ் பிரான் ஆயில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கலாம். இதெல்லாம் ஒரு என்ட்ரிக்கு ஓகே, ஒரு ஐடியா போடுறதுக்கு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஓகே. இந்த ப்ராடக்ட்லாம் எப்போ வேணா மாறும். ஏன் மாறும்? பிகாஸ் சோப்போ பேஸ்டோ ஒரு நாள் கிடைக்கல அப்படின்னா வேற ஏதோ சோப்போ பேஸ்டோ பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த இடத்துல நம்ம போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுக்குறீங்களா, ஒரு ஹெல்த் கேர் ப்ராடக்ட் கொடுக்குறீங்களா, அதை எடுத்து அவங்க கன்வின்ஸ் ஆயிட்டு இது நல்லா இருக்கு, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, வேற எந்த கம்பெனி ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட் அவங்க போய் வாங்க மாட்டாங்க. அந்த பவர் இருக்கக்கூடியது மெயினா ஹெல்த் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். சிம்பிளா சொன்னா இன் யுவர் சக்சஸ் லைஸ் யுவர் சக்சஸ். ஸோ இந்த வெல்னஸ் ட்ரைனிங் இதன் மூலமாக இன்னைக்கு சப்ளிமெண்டா எப்படி ஈஸியா என்னால டீல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ள இன்னைக்கு பில்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது என்னோட வெற்றி. தட் இஸ் மை சக்சஸ். ஸோ இந்த மாதம் லைக் தமிழ்நாடு ஆல்ரெடி நல்ல டெவலப்மெண்ட்ல இது போயிட்டு இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் ரீசெண்டா இந்த வேல்யூ செட்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததுக்கான காரணம் அதுதான். பிகாஸ் என்ட்ரி உள்ள வராங்களா, அவங்க ஒரு ஜாயினிங் போடும்போது 30 PV ஆஃபர்ல 30 PVல அவங்க உள்ள கொண்டு வரலாம். ஸோ அதுக்கான ஒரு செட் இருக்கு. அடுத்தது 60 PV கன்சிஸ்டன்சி போகணும்னு நினைக்கிறாங்களா, அதுக்கான ஒரு வேல்யூ செட் இருக்கு. ஸோ அந்த 60 PV செட் அவங்க வாங்கிட்டாங்க. அப்போ கண்டினியூஸாக அவங்க வாங்கணுமா, அப்போ வேற எதுவும் அவங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை. ரெகுலராக அதை வாங்கினாலே போதும். அதுக்கு அடுத்து 100 PV பண்ணுமா, 100 PVல 2 இருக்கு. ஒன்று வீட்டுக்கு தேவையான ஆரோக்கியம், தட் இஸ் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ், அதுல ஒரு 100 PVக்கான ஒரு செட் இருக்கு. இன்னொன்னு சப்ளிமெண்ட்ஸ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் வீட்டுக்கு தேவையான எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ், ரைஸ் பிரான், சோப்பு, பேஸ்ட், காஃபி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதுல ஒரு 100 PV இருக்கு. அப்போ இன்னைக்கு நிறைய நம்ம ஒரு வேல்யூ ஆடட் செட்ஸ், இப்ப நம்ம பார்த்தோம் ஒரு சுகர்னா என்ன செட்டு, ஹார்ட் ப்ராப்ளம்னா என்ன செட் அப்படின்னு சொல்லி ஒரு செட் இதுக்கு தனியா வச்சிருந்தோம். இதெல்லாம் வந்து இந்த டிசீஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நம்ம கொடுக்கலாம். அப்ப ஜென்ரலாகவே ஒருத்தருக்கு ஒரு சப்ளிமெண்ட்ஸ் வேணும், ஹெல்த்தியா வேணும் அப்படின்னா வேல்யூ செட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நம்மளுடைய ஃபோக்கஸ் மெயினா எதுல இருக்கணும் அப்படின்னா அந்த 100 PVக்குள்ள இருக்கு. கரண்டா இருக்கக்கூடியது லாயல்டி அண்ட் ஃபாஸ்ட் ட்ராக் ஆஃபர், அது தவிர டீம் பில்டிங் ஆஃபர், இந்த 2 ஆஃபர் இருக்கு. இந்த 2 ஆஃபர் பண்ண ஆரம்பிங்க. இன்ஃபேக்ட் நீங்க லாயல்டி அண்ட் ஃபாஸ்ட் ட்ராக் ஆஃபர் பண்ணும்போதே டீம் பில்டிங் உள்ள வருது. கன்சிஸ்டன்சி ஆஃபரும் அதுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். பிளஸ் நீங்க 3 மாசத்துல ஒரு பிரான்ஸ் டைரக்டரா முடிக்க முடியும். அந்த பிரான்ஸ் முடிச்சவங்க 3 மாசத்துல இல்ல, கொஞ்சம் லிட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அப்படின்னா 4வது மாசமே கிரவுன் டைரக்டரா முடிக்க முடியும். ஒரு 6 மாசத்துல எல்லாம் கண்டிப்பா 1 lakh plus இன்கம் earn பண்ண முடியும். So thank you so much. Wish you all the success and wish you wealth. Thank you sir. ரொம்ப ரொம்ப சூப்பரா, ரொம்ப டீடைலா அருமையான ஒரு ட்ரைனிங். உண்மையில ஒரு ரொம்ப தெளிவு, ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ல நல்ல தெளிவான ஒரு ப்ரோக்ராம் நமக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஃபுல் எனர்ஜியோட ஃபுல் நாலேஜ் நீங்க கொட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா, எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்த ஒரு ப்ரோக்ராம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். ரைட் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். ஸோ யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். ஓகே. டவுட்ஸ்னா திரும்ப வந்து எந்த நோய்க்கு எதை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்காதீங்க. அப்புறம் அதுக்கு 2 நாள் ட்ரைனிங் கொடுத்து பிரயோஜனமே இல்லை. நேற்று இன்னைக்கும் பேசின விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். ஓகே, ரைஸ் ஸ்கேன் பண்ணுங்க, நம்ம இது பண்ணிக்கலாம். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க.
ஃபைன். சோ எதுவும் டவுட்ஸ் இல்ல அப்படி நினைக்கிறேன். ஆமா. காயத்ரி பிரபு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, நான் மியூட் பண்ணிருக்கேன், அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆக்சுவலி குளுக்கோஸ் ஹெல்த்ல கொஞ்சம் அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அது சுகர் லெவல் 150 to 200 சொல்றல, அது ரெண்டு எவ்வளவு டேப்லெட்ன்றது கொஞ்சம் இதாயிடுச்சு சார். அது above 400 இருந்தா டெய்லி 9 டேப்லெட் சொல்லிட்டீங்க. 150 அது ஸ்டார்டிங்ல ரெண்டு லெவல்து கொஞ்சம் இன்னொரு வாட்டி சொல்றீங்களா சார்? நீங்க மைக் கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுங்க, கிளியரா கேட்கல எனக்கு, இந்த மாதிரி எக்கோ ஆகுது. ஹலோ மேடம், சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க சார். இது குளுக்கோஸ் ஹெல்த்ல அந்த டேப்லெட் சுகர் பேஷண்ட்டுக்கு சொல்லிட்டீங்களா? சுகர் லெவல் 150 இல்ல, கொஞ்சம் தள்ளிவீங்க, ஏன்னா ரொம்ப காத்தடிக்கிற மாதிரி எரியுது, கிளியரா கேட்கல எனக்கு. இது சுகர் லெவல் 150 to 250 அந்த மாதிரி இந்த how many tablets ன்னு சொல்லிட்டீங்களா? அது இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். ஜெனரல் மேடம், லைக் ஒரு 150 200 அந்த ரேஞ்ச்ல இருந்தா ஒரு வேளைக்கு ஒரு டைம் ஒரு கேப்சூல், half an hour before food. So ஒரு நாளைக்கு 3. 200 300 ரேஞ்ச் இருந்ததுன்னா 2 capsules. ஓகே ஓகே ஓகே. 400 500 ரேஞ்ச் இருந்ததுன்னா 3 capsules. 3 ஓகே ஓகே ஃபைன் சார். ஓகே சார், thank you சார். ரைட். எனி क्वेश्चंस? இன்னொருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. பேச்சலாம் மேடம், மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சார். சார், இந்த இப்போ வெயிட் குறைக்கிறதுக்கு நம்ம சொன்னோம்ல சார், இப்போ வந்து 14ல இருந்து 17 வயசுக்குள்ள பிள்ளைகளுக்கு அதுல ஏதாவது ஒண்ணு கொடுங்க, வெஸ்லிம் சாக்கு, வெஸ்லிம் கேப்சூல், அதுல ஏதாவது ஒண்ணு கொடுங்க அப்படிங்காங்க. அப்படி கொடுக்கலாமா அப்படி சார்? கொடுக்கலாம் மேடம். இப்போ அந்த ஏஜ்ல இருக்காங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, வெஸ்லிம் கேப்சூல் அவங்க வாங்குறதும் பார்க்கணும். இப்போ எவ்வளவு பணம் கொடுத்து வாங்க முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ என்ன பண்ணலாம், வெஸ்லிம் கேப்சூல் கொடுங்க, கூட கோகோனட் ஆயில் இல்லை ஃபிளாக்ஸ் ஆயில் அந்த மாதிரி கொடுங்க. ஏன்னா அதெல்லாமே இந்த கொழுப்பு கரைக்கிறது தான். ஸோ அப்படி கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு வரும். பட் இந்த வயசுல 18 19 வயசுல ரொம்ப வெயிட் இருக்காங்க, வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா வெஸ்லிமும் எடுத்துக்கணும், கூடவே வந்து டெய்லி நடக்க சொல்லுங்க. சரி சார். அவங்க உடம்புல அந்த கேப்சூல் மட்டும் எடுக்கும்போது ரொம்ப வலி இருக்கு அப்படின்னாங்க. அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே? வலி இதனால வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரி சார். ஒருவேளை அவங்களுக்கு அது மாதிரி தோணுதோ என்னமோ. சரி சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கொடுக்கலாம். தேங்க்யூ சார். ரைட் மேடம். சார், ஐ திங்க் வேற யாருக்கும் டவுட்ஸ் இல்லை நினைக்கிறேன் சார். ஆமா சார். ஷோர் சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோட செலவு பண்ணிருக்கீங்க ஒரு 2 days. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். Thank you. Thank you so much, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Nandi. Thank you, sir. Thank you. Thank you so much. Thank you, sir. 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 Thank you. Thank you, sir. Thank you. Thank you so much. Thank you sir. Thank you sir. ஒரு முகமூடி போட்டவரால் நிக்கிறார். Thank you so much. Thank you, sir. Thank you. முகமூடி போட்டவரால் நிக்கிறாரு யாரு? Thank you, sir. Thank you. நன்றிங்க சார். நன்றி. Spider-Man, sir. Spider-Man. Okay. Thank you, sir. Thank you so much. Okay, thank you so much. Close பண்ணு. Okay, sir. Okay, thank you. Thank you, sir. Thank you so much. Thank you so much.